ஓகே. ஸோ, ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஆ இந்த வீடியோல நான் என்னென்ன பேசப் போறேன் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா பேசுவேன் நானு. அ உங்களுக்கு எந்தெந்த பார்ட் வந்து தேவைப்படுதோ, ஸோ அந்தந்த பார்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆர்டர்ல நான் பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பத்தி நான் சொல்லலாம். என்ன பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். ஐ மீன் நான் எப்போ எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், அதெல்லாம் சொல்றேன். என்னோட ஸ்கோர் கார்ட்ஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட்டா எழுதின எக்ஸாம்லேருந்து லாஸ்ட்டா இப்போ எழுதின எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வரைக்கும் என்னோட ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நான் ஒரு ஒரு ஸ்கோர் கார்டாக காட்டுறேன். அடுத்து நான் எப்படி படித்தேன், என்னோட ரொட்டீன் என்ன, ஸோ இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்டவங்க பார்க்கணும்ல. அடுத்து வேற என்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ஸோ இந்த வருஷம் வரப்போகிற ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு மொத்தமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் காமனாக பண்ணுவோம் அது. ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு எல்லாருக்கும் தெரில. நான் பெருசாக வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம். பட் இந்த இந்த வீடியோ வந்து மேபி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த ஐப்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது பண்ணிங்கன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். உங்களோட விருப்பம். ஓகே. ஸோ ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து எல்லாருமே கேட்ட எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், நான் என்ன சோர்ஸில் படித்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு பிகினர்ஸ் வந்து ஹாப்டி ரீசனிங் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் எந்த ஆர்டரில் சொல்லணுன்றதுலாம் எனக்கு தெரில. பட் ஃபஸ்ட்டு நான் யார் அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து 2023 என்னோடய காலேஜை முடித்தேன். ஆகஸ்ட் 21 காலேஜை முடித்தேன். அப்புறம் நான் ஒரு 10 நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் செப்டம்பரில் போய்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் படித்தேன். ஸோ எங்களுக்குன்னு எக்ஸாம் ஐபிஎஸ் எஸ்ஓ இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் படிக்க உள்ளே போனேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், அதாவது டிசம்பர் 31, 2023 எனக்கு வந்து ஐபிஎஸ் எஸ்ஓ ப்ரிலிம்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குது. என்ன எக்ஸாம்ஸ்னால் ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எழுதின எக்ஸாம் வந்து ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் தான். ஸோ அதில் வந்து நான் ஃபெயில் ஆனேன். ஃபஸ்ட்லேயே பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்காக நான் என்ன பண்ணன்றது சொல்கிறேன். அடுத்து வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்ட் எழுதினேன். அது ஃபெயிலு. அடுத்து எஸ்ஓ எழுதினேன் இந்த ப்ரிலிம்ஸ். ஸோ இது மட்டும் தான் ஃபஸ்ட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணது. ஸோ அடுத்து இதுக்கு வந்து மெயின்ஸ் வந்து பொங்கலுக்கு நடுவில் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸும் நடந்துச்சு. அதாவது 2024 ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து நடக்குது. அதில் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து மெயின்ஸ் வந்து பொங்கல் டைம் நடக்குது. நான் படிச்சுட்டு இருக்கேன். மெயின்ஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ படித்து எழுதிட்டேன். இப்போ வந்து February 25 எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ். அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு எழுத போகிற ஜென்ரல் பேங்கிங்கோட ஃபஸ்ட்டு மெயின்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு மெயின்ஸு. ஆனால் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. எப்படி அட்டன் பண்ணணும், எந்த கொஷின் ஸ்கிப் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட்டு போய் அட்டன் மட்டும் பண்ணுறேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 120, 130 மார்க் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஆனால் வந்த மார்க் வந்து நான் காட்டுறேன். சூப்பராக வந்துச்சு மார்க்கு. அடுத்து ஸோ March 1 வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். எஸ்ஓ மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ March 1 வந்து எனக்கு இன்டர்வியூ சென்னையில். ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணுறேன். அப்புறம் April 1 ரிசல்ட் வருது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எஸ்ஓ மெயின்ஸ் மார்க் வருது. எங்களோட கட் ஆஃப் வந்து 27 சம்திங். நான் 37.75 சம்திங். 60 மார்க் தான் எங்களுக்கு மெயின்ஸு. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிரும்னு. பட் ஏதோ ஒரு அல்பமான நம்பிக்கையில் வந்து இருந்தேன். ஸோ பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இருங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்து ஒரு நிமிஷம். ஆகுது. ஓகே. ஸோ பாஸ் ஆயிரும்னு நினச்சேன். பட் வந்து ஐவின் தெரியும் எனக்கே வந்து ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் April 1 ரிசல்ட் வருது. ஃபெயிலு. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து நான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். ஐ மீன் இப்போ நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வந்து அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ண ஒரு 2, 3 இன்சல்ட் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து பெருசாக ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ வந்து டாப்பர் கிடையாது. அதாவது நான் பிலோ ஆவரேஜ்னு சொல்ல வரல. டாப்பரும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும்.
எனக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு தெரியும். பட் நான் அத வந்து ஃபுல்லா அன்லாக் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். பட் ஆனா அது கொண்டு வரதுக்கான ஒரு ரீசன் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இல்ல சம்டைம்ஸ் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமயே போயிரும். அப்ப நம்ம வந்து அத கொண்டு வர மாட்டோம். அப்போ ஒண்ணுமே இல்ல ஒரு 2 பேர் வந்து என்ட்ட வந்து சிரிச்சுட்டே ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்டாங்க. உண்மையிலேயே என்னால மறக்கவே முடியாது அதெல்லாம். அ ஏன்னா, அது ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து கேட்டது வந்து ஒரு மாரி இருந்துச்சு. ஓகே. நான் அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு ஈவினிங் ஸ்மார்ட் கீடால வந்து என்ட்ட இருக்க காசுலாம் வச்சு ஸ்மார்ட் கீடா கரண்ட் அஃபேர்ஸ் வாங்குறேன். ஏன்னா, அப்ப அனில் அகர்வால் சார ஃபாலோ பண்ணுவேன். அவர நம்பி ஒரு நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றேன். ஏன்னா, அஃபேர்ஸ் லோட் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஸோ, அதனால இது வாங்குறேன். அடுத்து வந்து நான் உண்மையிலே சொல்லப்போனா, அ ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நான் வந்து ஜெனரல் பேங்கிங் படிக்கலாம் அப்படின்னு இறங்குறேன். ஏன்னா, நான் எஸ்ஓல ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் படிக்க விருப்பமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கடல் மாரி போயிட்டே இருக்கும். கடைசியா அதில ஃபெயில் ஆனாலுமே திரும்ப ஆச்சரியப்படுறதுக்குலாம் இல்ல. ஸோ இதில ஜெனரல் பேங்கிங் நெறைய எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன். ஓகே. அன்னைக்கே வந்து நான் ஈவினிங் ஒரு மார்க் போடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வரப்போற எக்ஸாம் வந்து ஆர்ஆர்பி பிஓ தான். ஸோ அதில வந்து நான் எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கே மார்க் டெஸ்ட் வாங்கி நான் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 48லேருந்து 50 மார்க் கிட்ட வாங்கினேன் ப்ரிலிம்ஸ்ல. ஆனா நான் ஆப்ட் ரீசனிங்ல ஸ்ட்ராங்கு. நான் அதெல்லாம் எப்படி படிச்சேன்னு சொல்றேன். ஸோ இது வந்து நடந்துச்சு. ஸோ இத வச்சு நான் ஓகே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நம்ம ஜெனரல் பேங்க்ல கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். அப்ப நான் வீட்ல இருந்தேன். ஸோ பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் என்ன பண்றேன், திரும்ப பேக்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு போறேன். ஆனா வீட்ல இருந்தா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆக்சுவலா என்ட்ட லேப்டாப் இல்ல. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நான் சென்னையில வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து லேப்ல போயிட்டு டெஸ்ட்லாம் போடுவேன். ஃபோன்ல போட முடியாது மெயின்ஸ்லாம். பட் ப்ரிலிம்ஸ்லாம் நான் ஃபோன்லயே போடுவேன். ஸோ மெயின்ஸ் வந்து லேப்டாப்ல போடுவேன். ஆ அதுக்காக நான் லேப் போனேன். ஆக்சுவலா நான் மெயின்ஸுமே ஃபோன்ல போட்டுருக்கேன். மெயின்ஸுமே ஃபோன்லயே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போட்டுருக்கேன். பட் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டிஐலாம் போடுறப்போ. ஸோ அதனால என்ன பண்ணேன், ஸோ இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு போடுவேன். ஆக்சுவலா இது வந்து அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம்ஸ் வருது. ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுறேன், மெயின்ஸ் எழுதுறேன். அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸு. அடுத்து நடுவுல இந்தியன் பேங்க் எல்பிஓ பெங்களூர்ல போட்டாங்க. அடுத்து ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ், ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸு, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ், ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அன்னைக்கு சென்னையில புயலு. அது. அடுத்து இது எழுதுறேன். அடுத்து வந்து யூனியன் பேங்க் எல்பிஓ வருது. யூனியன் பேங்க் எல்பிஓ எழுதுறேன். அடுத்து திரும்பவும் எஸ்ஓ எழுதுறேன். ஐபிஎஸ் எஸ்ஓ. ஆனா சும்மா தான் எழுதுறேன் இந்த வாட்டி. கண்டிப்பா போக்கூடாது. பட் எழுதுறேன். படிக்கவே இல்ல நானு எஸ்ஓக்கு. பட் அக்ரிகல்ச்சர் படிக்கணும். எழுதுறேன். எஸ்ஓ ப்ரிலிம்ஸ் எழுதுறேன். பாஸ். எஸ்ஓ மெயின்ஸ் எழுதுறேன். அடுத்து வந்து ஐபிஎஸ் பிஓ ரிசல்ட் வருது பாஸு. ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் மெயின்ஸ் வருது பாஸு. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஸோ ஜான் 1 ரிசல்ட் வருது. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா, ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணல நானு. சத்தியமா டிசம்பர் 31 வரைக்கும் படிச்சேன். ஏன்னா ஜான் 1 நான் பாஸ் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கன்சிஸ்டன்சி நெறைய பேர்ட்ட இருக்குமான்றது வந்து எனக்கு தெரியல. ஆனா நடுவுல வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, இந்த லீன் சீசன் இருக்குல்ல, லீன் பீரியட் அத எஃபிஷியன்ட்டா யுட்டிலைஸ் பண்ணுங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். ஏன்னா, இந்த ஃபெப் டூ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற டியூரேஷன் ஒரு 6 மந்த்ஸ் இருக்குல்ல, அதுல எவன் படிக்கிறானோ அவன் தான் வந்து டிஃபர் பண்ணுவான். ஸோ மத்தவன காட்டிலும் கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஸ் ஆயி எக்ஸாம்ல அப்பியரன்ஸ் ஆக முடியும். இந்த மந்த்லாம் விட்டு லாஸ்ட்டா எக்ஸாம் கிட்ட வரப்ப நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அது முட்டாள்தனம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவரைக்கும் படிக்கிறேன். ஸோ ஜான் 1 ரிசல்ட் வருது. ஸோ ஆர்ஆர்பி பிஓ கிளியர். பட் ஆனா உண்மையிலேயே வந்து நான் ஃபிராங்கா சொல்லணும்னா, ஆல் இந்தியா ரேங்க் வாங்குற அளவுக்குலாம் வந்து நான் அதாவது எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து மெயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். மெயின்ஸ்ல மார்க்கே எனக்கு 123 கிட்ட வந்துருந்துச்சு. 200க்கு ஆர்ஆர்பி பிஓல. ஸோ எனக்கு தெரியும். ஸோ சம்திங் நெறைய மார்க் வாங்கியிருக்கோம். அப்படின்ட்டு ஐ மீன் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம். ஏன்னா 65 சம்திங் தான் கட் ஆஃப். இந்த மார்க் வாங்கியிருக்கப்போ, ஆனா எனக்கு இன்டர்வியூல 12 சம்திங் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஆல் இந்தியா ரேங்க் 1 வாங்குனவர் வந்து ஒடிசா. அவரோட இன்டர்வியூ மார்க் நெறைய. அவரோட மெயின்ஸ் மார்க் வந்து என்னோட கம்மி தான். பட் ஆனா இந்த டிஃபரன்ஸ் வந்து இன்டர்வியூ மார்க் தான் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் வந்து டிசைட் பண்ணேன். இது வந்து சில்லியா இருந்தாலும் பரவால்ல. ஏப்ரல் 1 அன்னைக்கு நான் டிசைட் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, நோ இன்டர்வியூவர் ஷுட் டிசைட் மை ரிசல்ட். அதாவது எந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவங்களும், நான் பாஸ் ஆகணுமா, ஃபெயில் ஆகணுமான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், மெயின்ஸ்ல நெறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஏன்னா நான் ஃபெயில் ஆனது இன்டர்வியூனால தான். ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் எஸ்ஓ ஃபெயில் ஆனேன்ல. அது வந்து நான் 63.33 என்னோட மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து 65.33 நான் 2 மார்க்ல ஃபெயிலு. நான் உண்மையிலேயே மெயின்ஸ்ல நல்ல லீடு தான். ஸ்டில் ஏன் ஃபெயில் ஆனேன்? எனக்கு இன்டர்வியூல போட்ட மார்க் 12 மார்க். ஸோ அதனால வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். பட் நல்லா தான் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ ஹிந்தி பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் ரீசன் கிடையாது. ஸோ ஃபெயில் ஆயிட்டோம். ஸோ இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவங்க என்ன மார்க் போட்டாலும் நான் பாஸ் ஆகணும். அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறேன். நான் இப்படி இவ்வளோ மார்க் எடுக்கிறேன். ஸோ இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்றேன். அப்பயும் நல்லா தான் பண்ணேன். ஸோ இந்த மார்க் போடல. அப்புறம் நான் ஐபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணல. யுபிஐ எல்பிஓ கிளியர் பண்ணேன். அத அட்டெண்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி ரிசல்ட்லாம் வரதுக்கு முன்னாடி இந்தியன் பேங்க் எல்பிஓ இன்டர்வியூ மட்டும்
மட்டும் நடந்துச்சு. ஸோ அதை அட்டன் பண்ணேன். அடுத்து ஐபிஎஸ் எஸ்ஓ கிளியரு. இந்த வாட்டி படிக்காமையே நல்ல லீடு. 17 மார்க்கு கட் ஆஃப் 60க்கு 38 சம்திங் எடுத்திருந்தேன். பட் அட்டன் பண்ணல இன்டர்வியூ. அடுத்து எந்த ஒரு இன்டர்வியூமே அட்டன் பண்ணல. ஸோ அப்படியே வந்து நான் ஏன்னா எனக்கு தெரியும் நான் போனால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். நான் மெயின்ஸில் நல்ல லீடு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணல. ஜஸ்ட் மெயின்ஸ் கிளியரோட விட்டேன் நான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் எழுதின எக்ஸாம்ஸு. ஸோ அதுக்கடுத்து அந்த ப்ராசஸ் வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நான் அதுக்கடுத்து சில எக்ஸாம்ஸ் ஆர்பிஐ கிரேட் பி எழுதினேன், நபார்ட் கிரேட் எழுதினேன். ஸோ இது எல்லாமே ஃபெயில் ஆகினேன். லாஸ்ட்டாக எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் மட்டும் பாஸ் பண்ணேன். ஸோ அதான் நான் லாஸ்ட்டாக பாஸ் பண்ண எக்ஸாம். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. இதில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து நான் காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு. ஆக்சுவலாக இதில் வந்து இங்கே என்ன வந்து நான் பெரிய மிஸ்டேக் பண்ணேன்னா என்னோடய ஈகோ. ஏன்னா நான் ஆப்டியில் ஸ்ட்ராங்குன்னு நினச்சி 35 கேள்வியில் நான் எவ்வளோ கேள்வி அட்டன் பண்ணேன்? 14 கேள்வியோ 15 கேள்வியோ தான் அட்டன் பண்ணேன். அதில் 2 கேள்வி தப்பு போல. ஆக்சுவலாக நான் இங்கிலீஷில் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வீக். நான் வீக்ன்ற மீன்ஸ் புரிஞ்சிக்கலாம் தெரியும், ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது இங்கிலீஷை. ஸோ எதனாலனா எனக்கு கிராமட்டிக்கலாக தெரியாது, ஐ மீன் லாஜிக்கலாக தெரியாது. ஜஸ்ட் வந்து பார்த்து கெஸ்ஸிங்கில் போட தெரியும். ஸோ இது இப்படி தான் நான் இருந்தேன். ஆக்சுவலாக நான் 28 மார்க் இங்கிலீஷில் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்த மார்க் இது அப்படின்றப்ப தான் தெரிஞ்சு வாவ் பயங்கரமாக இருந்திருக்கும் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசனிங்கில் 28 கேள்வி அட்டன் பண்ணால் ஒரு மிஸ்டேக். ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து ரீசனிங் பிடிச்சிருந்துச்சு. அவங்க கொடுத்துருந்த புக் எல்லா பேட்டர்ன்ஸுமே நான் கற்றுக்கிட்டேன். எல்லா கொஸ்டினுமே ஃபாஸ்ட்டாக, அதாவது அப்பயே 2 பாசிபிலிட்டி எடுத்தவொடனே 2 பாசிபிலிட்டி எடுத்து போகிறது. ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் நான் இன்னும் மிஸ்டேக் பண்ணால் எனக்கு இன்னும் ஞாபகம் x² - 14x ஏதோ 48 சம்திங் 84 என்னமோ கொடுத்துருந்தாங்க. இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நான் உட்காந்து 3 நிமிஷமாக யோசிக்கிறேன். இந்த ரூட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சின்னதாக நம்பர்ஸாக தான் இருக்குது, ஆனால் நான் யோசிக்கிறேன் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு வந்து அப்போ என்ன பாயிண்ட்னா இந்த தான் ஹிட் ஆச்சு, ஈகோ. ஏன்னா நான் வந்து அதை நினச்சிருந்தா அந்த கொஸ்டின் விட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதை தான் போடுவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லாருமே சொன்ன எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் வந்து 50 கிட்ட தான் சொன்னாங்க. பட் இவ்வளோ மார்க் எடுத்தும் ஃபெயில். ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா இதெல்லாம் நான் பாஸ் ஆயிடும்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன்னா ஆசிஷ் சாரோட 10 ஹவர் மேரத்தான் வீடியோ டிஏ எடுத்து மெயின்ஸுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மற்ற எந்த சப்ஜெக்ட்டும் படிக்கல, மெயின்ஸ்லாம் என்ன பார்த்துக்கலான்ட்டு ஆப்டி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோலாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். இஷ்டத்துக்கு வீடியோவில் வந்து ஓடிட்டே இருக்குது. ஆசிஷ் சாரோட வீடியோஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டே இருக்கேன். பட் ஆனால் ரிசல்ட் வந்து ஃபெயில். அப்புறம் வெரி ஆயிடுச்சு. அப்புறம் திக் போட்டு அப்புறம் போயிட்டேன். ஸோ இது நான் ஃபஸ்ட் எழுதின எக்ஸாம். அடுத்து வந்து நான் ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதினேன். ஸோ ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து அப்போ வந்து சென்னையில் வேக்கன்சி வந்து ஓபிசி வந்து 4 வேக்கன்சி. இங்கிலீஷில் 23. ஆக்சுவலாக இங்கிலீஷில் 30 கொஸ்டின் அட்டன் பண்ண நினைக்கிறேன். நியூமெரிக் அபிலிட்டியில் 35 அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆப்டிலையும் இல்லை இதில் வந்து 34 மார்க் என்னமோ அட்டன் பண்ணேன். இதுலேயும் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ ஓவராலாக 86 மார்க் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியும் எனக்கு வந்து இங்கிலீஷ் வீக்காக இருக்குது. ஈவன் நான் இதில் 70க்கு 70 எடுத்திருந்தாலும் நான் 93 தான் ஃபெயிலு. அது தெரிஞ்ச கதை தான். ஸோ இப்படி போச்சு. ஆக்சுவலாக எனக்கு அப்பயே எல்லா அப்ளிகேஷன் டாபிக்ஸும் தெரியும். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து இது. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் எக்ஸாம். ஸோ அடுத்து வந்து எழுதுகிறேன். இந்த எக்ஸாம் தான் ஃபெயில் ஆனேன். இந்த எக்ஸாம் தான் வந்து மார்க்ஸ் காட்டினேன். ஸோ 29 மார்க் எடுத்தால் பாஸு, 37.75 மார்க் எடுத்தேன். அப்புறம் இன்டர்வியூக்கு போனேன். அப்புறம் வந்து ஓவரால் மார்க் போட்டாங்க. அப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இது வந்து 63.33. நான் எடுக்க வேண்டிய மார்க் வந்து 65.33. ஸோ ஃபெயில். ஸோ தேங்க்யூ ஃபார் அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அடுத்து வந்து நான் எஸ்பிஐ கிளர்க் எழுதுனேன்னு சொன்னல அந்த ப்ரிலிம்ஸு. ஸோ அதில் வந்து 84 மார்க். ரீசன் வந்து என்னென்னா ஆப்டி ரீசனிங் வந்து அதில் எல்லாமே போட்டேன். கிட்டத்தட்ட ஆப்டியில் 30 கொஸ்டின் கிட்ட போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஸ்பீட் மேக்ஸ் நல்லா வச்சிருந்தேன். ஸோ ஸ்பீட் மேக்ஸும் வந்து ஆக்சுவலாக எனக்கு மைண்ட் கால்குலேஷன் நல்லா பண்ண தெரியும். அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ஐ கால்குலேட்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்து நான் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை நார்மல் கால்குலேஷன் போட மாட்டேன். எப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டோ அதுவோ தெரிஞ்சுக்க மாட்டேன். பட் நான் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா சில டைம்ஸ் யோசிப்பேன். அப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து தான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண ஜென்ரல் பேங்கிங் ப்ரிலிம்ஸ். ஸோ இது பாஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு மெயின்ஸ் எழுதினேன். அதான் சொன்னல 120 மார்க்லேருந்து 130 மார்க் கிட்ட அட்டன் பண்ணேன். பட் வந்த மார்க் வந்து இந்த மார்க் வந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷில் நான் வீக்குன்னு தெரியும். ஆனால் 40 கேள்வி அட்டன் பண்ணேன். சுத்தமாக தெரியாது, ஃபுல் கெஸ். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல. 32 மார்க் அட்டன் பண்ணேன். 50 கேள்வியில் 32 மார்க் அட்டன் பண்ணேன். சாப்டி ரீசனிங் திரும்ப இங்கேயும் ஈகோ. ஏன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெயின்ஸு. எனக்கு வந்து எப்படி அட்டன் பண்ணதுன்னு தெரியல. ஆக்சுவலாக டிஏ ஈஸியான டிஏலாம் இருந்துச்சு. நினப்பேன் கஷ்டமான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் போடுவேன், ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டமாக ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணேன். அதெல்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சிம்பிளாக இப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சீனியர்ஸும் சொல்லலை, நானும் பண்ணல. அதுக்கடுத்து வந்து லாஜிக்கல் டிஐ தான் போடுவேன். நான் என்ன நினச்சேன்னா இதெல்லாம் நம்ம போட்டால் நம்ம பெரிய ஆள் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஆனால் அங்கே தான் தெரிஞ்சு மார்க்கு தான் முக்கியம் யார் அப்படின்னா. அதே போல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து சில பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 25 பிப்ரவரி நடந்த ஒரு ஷிஃப்ட்டு.
ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 7 பேர் லீனியர் சீட்டிங் வித் பிளட் ரிலேஷன். இதுதான் கொஷினு. இந்த கொஸ்டின் ஒரு 10 நிமிஷம் போட்டேன். ஆனால் சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனால் ஸ்டில் நான் அங்கேயே உட்காந்துருந்தேன். அது எந்த விதத்தில் லாஜிக்னு எனக்கு புரியல. பட் நான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் வந்து தெரில, இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு ஒரு சில பஸ்ஸெல்லாம் போடுறேன். அப்புறம் நான் அட்டன் பண்ண முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் போட்டேன். அந்த மார்க் இது. அந்த டைம் வந்து 84 சம்திங் என்னமோ கட் ஆஃப்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபெயில். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனா, ஸோ இதெல்லாம் முடிஞ்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அப்புறம் நான் வந்து அக்ரிகல்ச்சர்னால வந்து காட்டன் கார்ப்பரேஷன் எழுதினேன். ஸோ காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமு. அதில் வந்து நான் எடுத்த மார்க் வந்து 120க்கு இவ்வளோ மார்க் எடுத்தேன். ஆனால் கட் ஆஃப் வந்து 91 மார்க். ஸோ இதுலேயும் ஃபெயிலு. இதில் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. பட் அக்ரிகல்ச்சர் வந்து எனக்கு அப்போ வந்து பெருசாக தெரில. அவங்க கேட்டது வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்லாம் கேட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 மார்க்ஸ் இருக்கும். அது வந்து தெரில. அதனால் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இது வந்து ஃபெயில் ஆனது. அடுத்து வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக நான் 79 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஆப்டியில் வந்து 39 போட்டிருந்தேன். ரீசனிங்கில் வந்து 40 போட்டிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலாக நார்மலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ நார்மலைசேஷனால் 39.75. ஸோ ஓவரால் வந்து 75.25. ஒரு கொஸ்டின் என்ன போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மென்சுரேஷன் எனக்கு தெரியாது. ஏன்னா அதில் ஃபார்முலா வந்து கியூபாய்டோ வச்சு கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபார்முலா தெரில. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் டைம் இருந்துச்சு. பட் வந்து போட முடியல. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. ஓகே. ஆக்சுவலாக இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து நான் 1 to 40 தான் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எல்லா டாபிக்ஸும் தெரியும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா நான் அவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100+ ஃபிலிம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரியும், எல்லாமே பார்த்தவொடனே கொஸ்டின் வந்து ஜட்ஜ் பண்ண தெரியும். ஸோ இதை போடணும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மைண்ட் செட் என்ன நான் போக மாட்டேன்னா, இதை ஸ்கிப் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போக மாட்டேன். ஸோ ஓகே. ஸோ இது வந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு. இதில் 28 கேள்வி அட்டன் பண்ணேன். இதில் 25 மார்க் வந்துச்சு. இதுலேயும் 28 கேள்வி அட்டன் பண்ணேன். இத்தனை மார்க் வந்துச்சு. 4 கேள்வி தப்பு. இதில் வந்து 2 கேள்வி தப்பு. கம்ப்யூட்டர் வந்து 38 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். ஸோ இதில் வந்து 8 கேள்வி தப்பு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 32 மார்க் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த அந்த மார்க் இது. இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டாக பண்ண என்னோட எக்ஸாம்ஸ்லேயே, ஐ மீன் அது ஈஸியாக இருந்துச்சு அது ஒரு பக்கம். பெஸ்ட்டாக பண்ண இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் மட்டும்தான். ஏன்னா நான் அட்டன் பண்ணது 32 மார்க்கு. எனக்கு வந்தது 25.75. உண்மையிலே இது வந்து ஒரு மெயின்ஸில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர். ஐ மீன் ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கேன். காட்டனில் நான் 12 மார்க் ப்ரிலிம்ஸில் எடுத்திருக்கேன். பட் மெயின்ஸில் நான் இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பண்ண சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய மார்க்ஸ். ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து நிறைய பேர் கேட்டிங்க, என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு படித்தது வந்து என்னது பேர், அரியந்த் புக் வந்து ஃபுல்லாக படித்தேன் ஃபஸ்ட்டு. அரோரா எஜுகேட்டரோட வீடியோஸ் பார்ப்பேன் டெய்லி. அந்த 40 out of 40 கொஸ்டின்ஸ் வந்து போடுவாங்க, அது பார்ப்பேன். அடுத்து ஸ்மார்ட் கீழால் ஒரு பேக்கேஜ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக யூஸ் பண்ணேன். அடுத்து கைட்லிலையும் ப்ராக்டிஸ் மார்க்லேயும் நான் மார்க் டெஸ்ட் போடுறப்ப என்ன ஆகும், அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்தையுமே ரிவ்யூ பார்ப்பேன். ஏன்னா 2023 மார்க்கும் 24 மார்க்கும் 25 மார்க்கும் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன், ஸோ அது வந்து 23, 24 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுச்சு, எனக்கு வந்து அது எல்லாமே ரிவ்யூ பார்த்து ஸோ பெட்டரான ஒரு ஐடியா வந்து கிடச்சிச்சு. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு பேசிக்காகவே கம்ப்யூட்டர் பற்றி தெரியும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து லேப்டாப் வந்து நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓஎஸ் மாற்றுறது, ஸோ இதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அப்போது ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயத்தை தெரிவிக்கனால என்ன பண்ண முடியும், என்னால் பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ இது வந்து என்னோடய ஆர்ஆர்பி பிஓ. அப்புறம் இது கிளியர் பண்ணது. அப்புறம் இன்டர்வியூவில் 12 மார்க்கு நம்ம போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் கார்டு. ஆக்சுவலாக நான் இதில் 80 கேள்வியுமே அட்டன் பண்ணேன். நார்மலைசேஷன் நடந்திருக்கு. எப்படின்னா 39.75 அப்படியில் வராது, பட் வந்திருக்கு. ஸோ இதுலேயுமே நார்மலைசேஷன் குறைச்சிருக்காங்க. இல்லை மேபி மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து சான்சஸ் இருக்குது ரீசனிங்கில். ஏன்னா அதில் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் கேட்டாங்க. ஸோ நான் மேபி மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் 76.25. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனோட மெயின்ஸ் எழுதுகிறேன். ஸோ என்னோட மெயின்ஸ் வந்து நான் ஆப்டியில் வந்து 34 கொஸ்டின்ஸ் போட்டேன். அடுத்து ரீசனிங்கில் வந்து 40 போட்டேன். ஆக்சுவலாக டைமில் இருந்துச்சு, பட் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லை நார்மலைசேஷன் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணி ஆகணும், நான் தான் மிஸ்டேக் பண்ணேன் 2 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி ஆகணும். அடுத்து இதில் கம்ப்யூட்டர் ஆனர்ஸ் வந்து 40 போட்டேன். இதில் ஆக்சுவலாக ஒரு 5 கொஸ்டின் தப்பு போல். அடுத்து கம்ப்யூட்டர் ஆனர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சுத்தமாக ஒன்றுமே தெரில. இவ்வளோ மார்க் எடுத்ததே ஆக்சுவலாக பெரிய விஷயம். ஆக்சுவலாக நான் 20+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். ஸோ நெகட்டிவ்லாம் போய் இந்த மார்க் வந்துச்சு. இங்கிலீஷில் வந்து ஆக்சுவலாக நான் 38 மார்க் அட்டன் பண்ணேன். எனக்கு நெகட்டிவ்லாம் போய் இந்த மார்க் தான் வந்திருக்கு. அதே போல் ஆப்டியில் இந்த கொஸ்டின்ஸ் இவ்வளோ மார்க் அட்டன் பண்ணேன். ஸோ இதான் என்னோடய அட்டம்ஸு, எனக்கு வந்த மார்க்ஸும். ஸோ ஆக்சுவலாக நான் நிறைய நெகட்டிவும் போகும், பட் ஆப்டி ரீசனிங்கில் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் இந்தியன் பேங்க் எல்பிஓ எழுதுனது. இதில் ஆப்டிலையும் ரீசனிங்லேயும் ஃபுல் மார்க் வாங்கியிருப்பேன். ஏன்னா அதில் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. அது ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருந்துச்சு எக்ஸாமு. பட் டிசைட் பண்ணது எதுனா இதுதான் டிசைட் பண்ணுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து என்னை பார்த்து ஷாக் ஆனேன். என்னென்னா
ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல் தான். பட் ஸ்டில் 40க்கு நான் 30 கிட்ட எடுத்திருந்தேன்னா, மேபி கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன். ஆக்சுவலா நான் இந்த எக்ஸாம் ஃபைனல்லயும் கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ தான் ரீசென்ட்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. அப்போ நான் ஆக்சுவலா அது வந்து ஜாயின் பண்ணல. ஸோ ஓவரால் மார்க் வந்து 168.5. கட் ஆஃப் வந்து 150 சம்திங், 155 சம்திங் நெனைக்கிறேன். பட் இதுதான் உண்மையிலேயே என்ன வந்து பூஸ்ட் பண்ணுச்சு. ஏன்னா, நான் அப்ப அந்த சொல்றேன்ல, அந்த ஏப்ரல் 1 வரைக்கும் நான் பெருசா பண்ணல. 2024 வரைக்கும். அதிலிருந்து நான் அந்த எக்ஸாம் வரைக்கும் படிச்சேன்ல, அந்த இங்கிலீஷ் தான் வந்து என்ன வந்து காப்பாத்துச்சு. ஏன்னா, நான் ஆப்டில ஸ்ட்ராங். ரீசனிங்ல நல்லா போடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா எனக்கு வந்து அமையுது. கம்ப்யூட்டரும் தெரியுது. ஏன் நான் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இத வச்சு நான் பாஸ் பண்ண முடியும். செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண. ஆனா இதுதான் ஓவரால் கட் ஆஃப். அதாவது இதுல 15 மார்க் எடுக்கிறேன். 15 தான் கட் ஆஃப்னு வச்சுப்போம். ஏன் நான் இதுல இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தா அது என்னோட ஓவரால் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணாது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒரு செக்ஷன்ல ஆவரேஜாவாச்சும் இருக்கணும். ஸோ என்ன பண்றாங்க நெறைய பேரு, ஸோ எல்லா சப்ஜெக்ட்லயும் நெறைய மார்க் வாங்கிட்டு, இதுல மட்டும் கம்மியா வாங்குறோம். ஸோ அதனால என்ன ஆகுது? செக்ஷனல் கட் ஆஃப்ல கிளியர் பண்ண முடியாம போகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் பேசுறோம். ஸோ இது ஸ்கோர் கார்ட்ஸ் தான். அடுத்து வந்து நான் நெறைய சொல்லணும். இது வந்து என்னோட ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸு. ஆக்சுவலா இதில வந்து நான் 100 கொஸ்டின்ஸுமே அட்டெண்ட் பண்ணேன். ஸோ இங்கிலீஷ்ல வந்து 2 கொஸ்டின் தப்பு. நார்மலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ 97.25 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸு. ஸோ இது வந்து என்னோட ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின் ஸ்கோர் கார்டு. இதில வந்து நான் ரீசனிங் வந்து எவ்வளோ மார்க் அட்டெண்ட் பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆப்டி 45 மார்க் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ 45 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ எல்லாமே 1 மார்க்கு. ஆக்சுவலா எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. ஒரு டிஏ மட்டும் கஷ்டமா இருந்துச்சு. அந்த டிஏல என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து நான் 34 மார்க் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு வந்த மார்க் இது வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா நான் நெறைய மிஸ்டேக் பண்ணுவேன் இங்கிலீஷ்லலாம். பட் நான் எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் 20 மார்க் போட்டு வரேன். எனக்கு 20மே கரெக்ட்ன்னு தெரியுது. நான் 20 மார்க் இந்த மார்க் வாங்கியிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ நான் ஒரு லெவலுக்கு போறேன். அப்பதான் எனக்கு நடக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் 32 மார்க்கோ என்னமோ அட்டெண்ட் பண்ணேன். ஸோ வந்த மார்க் வந்து இது. ஆக்சுவலா அப்போ வந்து நெறைய ஈஸியாவே கேட்டிருந்தாங்க. பட் அது எல்லாமே நான் ஸ்மார்ட் கீடா மட்டும் தான் படிச்சேன். இன்னொரு விஷயம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சது எல்லாமே ஸ்மார்ட் கீடா மட்டும் தான். வேற எந்த சோர்ஸும் படிக்கல. நான் எப்படி படிச்சேன்றத சொல்றேன். அடுத்து வேற என்ன? ஸோ இது திரும்ப எஸ்ஓ ப்ரிலிம்ஸு. ஸோ இது வந்து பாஸ் பண்ணேன். அது நான் 17 மார்க் எடுத்தா பாஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கட் ஆஃப். ஆனா 38 மார்க்கு. ஆனா நான் அட்டெண்ட் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த போற ஐடியாவே இல்ல. ஸோ அதனால நான் அட்டெண்ட் பண்ணல இன்டர்வியூவும். இது வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ். ஸோ ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து 51 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனேன். அடுத்த ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் இது. ஸோ இதில் வந்து இவ்வளோ எடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஆப்டியில் அட்டன் பண்ணது 29 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். நார்மலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மார்க் வந்திருக்கு. நான் இவ்வளோலாம் அட்டன் பண்ணல. வந்திருக்கு. நான் இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாகவே அட்டன் பண்ணேன். 30 மார்க். பட் இவ்வளோ மார்க் வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்மே கம்ப்யூட்டரும் ரீசனிங்கும் ஃபுல்லாக அட்டன் பண்ணேன். ஸோ இந்த மார்க் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வந்த மார்க் வந்து 89.25. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் மார்க். இப்போ கேட்கலாம், இதான் கட் ஆஃபு, இது எதுக்கு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இங்கே இந்த மார்க் எடுக்கலனா மெயின்ஸ்லேயே அந்த மார்க் எடுக்க மாட்டோம். அந்த லாஜிக் நிறைய பேர் புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மித்து இருக்குது. என்னென்னா, ஸ்பீட் மேக்ஸு ஸ்பீடாக கால்குலேஷன் பண்ணுறது வெறும் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஆக்சுவலாக ஸ்பீட் கால்குலேஷனும் ஸ்பீட் மேக்ஸும் உங்களுக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்? நீங்கள் எங்கெல்லாம் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஓகே பெரிய நம்பர் கால்குலேஷன் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஸ்லோவாக பண்ணால் தான் கரெக்டாக பண்ணணுன்ற எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஸோ மெயின்ஸ்லேயே என்ன பண்ணும்? ஸ்பீட் கால்குலேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை இங்கே கொடுத்தீங்கன்னா தான் என்ன பண்ணும்? அதனோட ரிஃப்ளெக்ட் மெயின்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து எழுதினேன். ஸோ அதனோட ஸ்கோர் கார்டு வந்து இது. ஆக்சுவலாக இது வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து நான் உண்மையிலே இது வந்து லக்கு தான். ஏன்னா எப்படி நீங்கள் வந்து என்னோட லக்குன்னு சொல்லனா 37 மார்க் 36 மார்க் அட்டன் பண்ணி வாங்கினேன் இங்கிலீஷ் மார்க் இது எப்படி டைப் பண்ணதுக்கு மட்டும் 22 மார்க் வரும் யோசிக்கணும் லாஜிக்காக. ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்னென்னா கேட்டிருந்த டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் டாபிக். ஸோ அதனால் வந்து என்னால் டெக்னிக்கலாக எழுத முடிஞ்சு. அது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட 290 வேர்ட்ஸ் வந்து நான் எஸ்ஏ எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட 200 வேர்ட்ஸ் வந்து நான் லெட்டர் ரைட்டிங் எழுதினேன். ஆக்சுவலாக அங்கே ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க. என்னென்னா நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வச்சு ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுது. சத்தியமாக எனக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியாதப்போ நான் எழுதுறேன் கதை. செம்மையாக எழுதுறேன். நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நெகட்டிவ்னு மட்டும் புரியுது. நான் எழுதுறேன் கதைலாம். நான் ஃபாலோ பண்ண சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன். என்னோட வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இன்ட்ரோடக்ஷன் போட்டேன், சப்டாபிக்ஸ் போட்டேன், கன்க்ளூஷன் போட்டேன். இது சில பேர் போட வேணாம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாயிண்ட்ஸ்லாம் போடக்கூடாது இன்னமும் சொல்லுவாங்க. பட் நான் யாரும் கேட்கல. ஸோ இது 3த்தையும் ஃபாலோ பண்ணேன். அடுத்து வந்து பேசிக்கான சென்டென்ஸ் எழுதினேன். பேசிக்கான சென்டென்ஸ்னால் ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தை சேர்த்து புள்ளி வச்சுருவேன். எதுக்காக டாபிக் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. அதாவது இப்போது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பேசிகிட்டு இருப்போம். ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கலந்து பேசினா ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் நான் டாபிக் போட்டால் என்ன பண்ணுவேன்? அது கீழே அட்வான்டேஜ் மட்டும் தான் பேசுவேன். ஸோ இது வந்து லாஜிக்கு.
அடுத்து வந்து நான் டென்ஸ் ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணேன். அதாவது பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசென்ட்டு, ஃப்யூச்சர் இப்படி தான் பேசணும். அந்த ஒரு ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்து வந்து வேர்ட்ஸ் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணேன். ஸோ காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணி இப்போ நல்லா இருக்குன்னு நான் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் அந்த வார்த்தை எனக்கு தெரியும். பட் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வரக்கூடாது. என்ன பண்ணேன், அதுக்கு ஈக்குவலண்டான சிம்பிளான வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரீசனிங்கில் வந்து ஆக்சுவலாக 15 2 மார்க்குமே நான் அட்டன் பண்ணேன். 1 மார்க் வந்து 10 அட்டன் பண்ணேன். ஸோ இதான் என்னோட அட்டெம்ப்ட்டு. ஆப்டியில் வந்து சத்தியமாக ஞாபகம் இல்லை. 10 மார்க் அட்டன் பண்ணேன். 2 மார்க் வந்து எத்தனை அட்டன் பண்ணேன்னு தெரில. ஸோ இது வந்து அடுத்து இது வந்து இதுவா? ஸோ இது வந்து ஆப்டி அட்டம்ஸு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 24 மார்க்கோ என்னமோ அட்டன் பண்ணேன். 40 மார்க்கு. ஸோ 24 மார்க் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் நெகட்டிவ்லாம் போக இந்த மார்க் வந்துச்சு. ஸோ இதான் வந்து என்னோட ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு. இப்போ ரீசெண்டாக எழுதின எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் கார்டு இது. ஸோ 82.75. ஸோ அடுத்து வந்து என்னோட எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் மார்க்ஸ் வந்து நான் ஆர்டிஐ ரிப்ளை வந்து அப்ளை பண்ணேன். ஸோ என்னோட மார்க் செக்ஷன் வைஸ் நான் எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து இதை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். ஸோ திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு. ஆனால் இல்லை. ஏன்னா 25 கொஷின் நான் போட்டேன். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. எனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்கல. ஸோ 50 மார்க் அப்படியே வந்திருக்கு. நான் இங்கிலீஷில் அட்டன் பண்ணது 20 மார்க்குக்கு 18 மார்க் கிட்ட அட்டன் பண்ணேன். ஸோ நெகட்டிவ்லாம் போக இந்த மார்க் வந்திருக்கு. ரீசனிங்கில் நான் 19 கேள்வி அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்குன்னா 27 புள்ளி சம்திங் வந்திருக்கணும். ஸோ 2-3 கேள்வி மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ இது நடந்திருக்கு. ஏன்னா 1.5 மார்க்ஸில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் 32 மார்க் அட்டன் பண்ணேன். ஸோ நெகட்டிவ்லாம் போகுது. ஆக்சுவலாக நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுவுமே படிக்கல. இன்னொரு விஷயம் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் மார்க் நான் 1 மார்க் கூட எடுக்காமல் தான் நான் எக்ஸாம் போய் எழுதினேன். எடுக்கல. நான் எந்த ஒரு மார்க்குமே உண்மையிலே எடுக்கல. ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் போய் அட்டன் பண்ணேன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து எல்லா வேர்ட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 50 மார்க்ஸ்க்குமே நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்த மார்க் வந்து 25. இதில் என்ன பாயிண்ட்னா, இதில் என்ன பெருசாக எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா கேஸ்லெட். கிட்டத்தட்ட 10 கொஷின் கேட்டிருந்தாங்க. 10 கொஷினுமே நான் அசால்ட்டாக போட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் கேஸ்லெட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் லாஜிக்கலான கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கேன். எதில் பார்த்துருக்கேன்? ஸ்மார்ட் கிட்டால பார்த்துருக்கேன். மேபி அப்ளிகேஷன்ஸ் லூசுத்தனமாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக கேஸ்லெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் கிட்டா. ஸோ கைடியில் கேட்குறது, ப்ராக்டிஸ் மார்க்கில் கேட்குறதுலாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பீங்க. எங்கேயுமே ஸ்டக் ஆக மாட்டீங்க. ஸோ இங்கே எடுப்பீங்க, அங்கே எடுப்பீங்க, அடுத்து ஆட் பண்ணுவீங்க, எக்ஸ் ஒய்னு ஈக்குவேஷன் வரும். ஸோ சால்வ் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரே ஒரு டிஐ மட்டும் தான் என்னால் போட முடியல. ஸோ இதான் வந்து என்னோட எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் மார்க்ஸு. ஸோ ஸ்ப்ளிட் அப். உண்மையிலே நான் இதை பார்த்து ஷாக் ஆனேன். ஓகே, 25 கொஷின் அட்டன் பண்ணுறது மேட்டர் இல்லை. பட் 25 கொஷினுமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கின்றது வந்து கொஞ்சம் பெரிய மேட்டர் தான். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய மார்க்ஸு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றது. அடுத்து ஆர்பிஐ கிரேட் பி எழுதினேன். கட் ஆஃப் வந்து 60 சம்திங் 94 மார்க்கு. ஆனால் ஃபெயிலு. ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் எடுக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 மார்க்கு. நான் வந்து 17 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனேன். ஓகே, ஸோ இங்கிலீஷில் 9 மார்க். 30க்கே 9 மார்க். அப்போது சூப்பராக அட்டன் பண்ணியிருக்கேன்னு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ திரும்ப வந்து இங்கிலீஷில் வீக் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கேப்பில் மொத்தமாக தப்பாக போட்டேன். ஆப்டியில் நல்லா போட்டிருக்கேன். ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆப்டிலுமே வந்து செக்ஷனல் கட் ஆஃப் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணல. ஸோ இந்த எக்ஸாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஈஸியாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாயிண்ட்டாக முடிச்சுட்டு வரோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன எழுதியிருக்கேன் நல்லா கவனிங்க. இது வந்து December 1 to நான் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்காக இந்த நோட்ஸ் எடுத்தேன். ஓகேவா? ஓகே, யாக் சுர்பி அண்ட் டாவோ. இது வந்து பிளாக்கெட்டில் பிளேடுன்னு எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபெர்மெண்டட் மில்க்கு. இது வந்து அருணாச்சல் பிரதேஷனோட ஜிஐ டேக். ஓகே, இப்போ வந்து இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இவ்வளோ பெரிய நியூஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதை மட்டும் தான் படிப்பேன் மோஸ்ட்டாக. ஸ்மார்ட் பாயிண்ட்ஸ் தான் படிப்பேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், யாக் சுர்பி அண்டு பிளேட் டயோ இது வந்து அருணாச்சல் பிரதேசில் ஜிஐ டேக். ஆக்சுவலாக நான் ஏன் இதெல்லாம் எழுதுறேன்னு கவனிச்சிங்கன்னா, இது எனக்கு தெரியும். ஸோ DPI-80 தான் வந்து இந்த ஜிஐ டேக் இஷ்யூ பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு தெரியும். என்னோட வேலிடிட்டி 10 இயர்ஸ்னு தெரியும். என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குன்னு தெரியும் ஜிஐ டேக்கு. ஃபஸ்ட்டு வந்து டார்ஜிலிங் தெரியும். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சதுனா என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணலை. புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். இப்போது கவனிச்சிங்கன்னா, ஓகே ஜூம் பண்ணுமா, தெரியாத ஆர்கனைசேஷன்ஸ்க்குலாம் நான் வந்து அப்ரிவேஷன்ஸ் எழுதி பழகுவேன். ஏன்னா தெரிஞ்ச ஆர்கனைசேஷனுக்கு எழுதணும் அவசியம் இல்லை. பட் தெரியாத ஆர்கனைசேஷனுக்கு எழுதணும்.
இப்போ இந்த ஆப்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புரியிற மாரி நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்றேன். இந்த ஆப்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரு? எம்எஸ்எம்இ. அது கீழ வந்து ஒரு ஆர்கனைசேஷன். நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் கவுன்சில் NIRDC. ஓகேவா? என்னென்ன கூட சேர்ந்து ஒரு 7 மினிஸ்ட்ரீஸ் கூட சேர்ந்து. என்னென்ன? ஃபுட் அந்த FPI, ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் EFCC, மினிஸ்ட்ரி ஆஃப் அது எம்ப்ளாய்மெண்ட்டா? என்விரான்மென்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் கன்சர்வேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவல் எனர்ஜி. இப்போ இத நான் ஷார்ட்கட்டா எழுதியிருக்கேன்னா, இதனோட எல்லா அப்ரிவேஷன்ஸும் எனக்கு தெரியுது. அப்ப நீங்க ஃபுல்லா எழுதுறப்ப என்ன ஆகும்னா, இந்த நியூஸ் இதுவரைக்கும் வரும். ஸோ, அப்ப நீங்க நெறைய நியூஸ் படிக்க படிக்க, நெறைய ஹேபிட் வளர்த்துக்க என்ன ஆகும்? உங்களோட எடுக்கிற நோட்ஸ்னுடைய ஷார்ட் டியூரேஷன் வந்து குறையும். இப்போ இது கீழ என்ன குடுத்துருக்காங்க? இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானா டிசைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்றேன்? படிக்க மாட்றேன். இப்போ NIRDC வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கா? அத நான் நோட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. நோட் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ, ஆக்சுவலா நோட் பண்ணணும். அத வந்து மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இண்ட் சாகர் பந்து. இது வந்து ஸ்ரீலங்கா. ஸோ, இதுக்காக எப்படி எழுதியிருக்கேன் புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஆப்பரேஷன். இது வந்து ஸ்ரீலங்காவ அசிஸ்ட் பண்றதுக்கு. எதுக்காகன்னா, தித்வா சைக்ளோனுக்காக. இது யார் நியமிச்சது? ஏமன். இது எங்க ஃபார்ம் ஆச்சு? பே ஆஃப் பெங்கால். ரிலீஃப் மெட்டீரியல் வந்து குடுக்குறாங்க. எந்த கப்பல் மூலியமா குடுக்குறாங்க? INS விக்ராந்த் மூலியமாவும், உதயகிரி மூலியமா குடுக்குறாங்க. நான் கத தான் சொல்றேன். நான் படிக்கல இந்த நியூஸ். இப்ப தான் பார்க்குறேன். இப்ப இங்க கீழ குடுத்துருப்பாங்க. இந்த நியூஸ் வந்து குடுத்துருக்காங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சு 21 டன்னு இதெல்லாம் குடுத்துருக்காங்களா? இதெல்லாம் எழுதலாமா? படிக்க முடியுமா? யோசிங்க லாஜிக்கா. எத்தன டன்னு குடுத்தாங்கலாம் படிக்க முடியுமா? முடியாது. இந்த ட்ரோனு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, இதெல்லாம் படிக்க முடியுமா? முடியாது. டிட்வா எங்க ஃபார்ம் ஆச்சு? யார் பேர் வச்சா? என்னாத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க? எது மூலியமா போச்சு? அவ்வளோதான். ஸ்ரீலங்கானோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் படிச்சுக்கலாம். அதனோட பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து படிக்கிறது தான் அவங்களோட சாய்ஸ் வந்து இப்பலாம் கேட்குறாங்க படிச்சுக்கலாம். ஸோ, அடுத்து வந்து RBI வந்து டிஜிட்டல் பேங்கிங் சேனல்ஸ். ஓகேவா? என்னென்ன? கன்சென்ட் வந்து மேண்டேட்டரி. கன்சென்ட்னா கஸ்டமர்ஸ் வந்து எழுதி குடுக்கணும். ஆக்சுவலா இது வந்து புரிஞ்சதுனால நான் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ, இவ்வளோ பெரிய நியூஸ் வந்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? டிஜிட்டல் பேங்கிங் சேனல்ஸ்க்கு வந்து கஸ்டமர் கிட்ட ஒப்பந்தம் வாங்காம நீங்க வந்து டிஜிட்டல் பேங்கிங் சேனல வந்து இது பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன குடுத்துருக்காங்க? கன்சென்ட் வந்து வாங்கணும். ஓகேவா? அடுத்து மேண்டேட்டரிலாம் கிடையாது. ஆப்ஷனல் தான். அத எப்படி எழுதியிருக்கேன்? டிஜிட்டல் நாட் மேண்டேட்டரி ஃபார் டெபிட் கார்ட்ஸ். அதாவது டெபிட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு டிஜிட்டல் பேங்கிங் மேண்டேட்டரி கிடையாது. கன்சென்ட் மேண்டேட்டரி. அடுத்து வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து அதில டிஸ்ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அத வந்து நான் இங்க ஷார்ட்டா எழுதியிருக்கேன். இது நம்பர்ஸ் வாங்குறது அதெல்லாம் நமக்கே தெரியும். தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பேங்க்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. டிஜிட்டல் பேங்கிங் சேனல்ஸ்ல. அது வந்து RBI அப்ரூவ் பண்ணியிருந்தா மட்டும் தான். ஸோ, அத நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். நோ டிஸ்ப்ளே ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து டெபிட் கார்ட்ஸ் வாங்கணும்னா டிஜிட்டல் பேங்கிங் சேனல் வச்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே. ஸோ, இது வந்து என்னது? 244 MD டைரக்ஷன்ஸ் ஃபார் ரெட்யூசிங் பர்டன் ஆன் 11 ரெகுலேட்டட் என்டிட்டீஸ். 11 ரெகுலேட்டட் என்டிட்டீஸ்னா, இப்ப நான் எழுதியிருக்கேன்ல, இதுல 11 ரெகுலேட்டட் என்டிட்டீஸு. ஸோ, இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து NABARD. ஓகே. ஸோ, இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அப்ரிவியேஷன்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. குடுத்துருப்பாங்க பாருங்க. RBI வந்து 244 கன்சாலிடேட்டட் மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, ரெகுலேட்டட் என்டிட்டீஸ்னுடைய பர்டன குறைக்கிறதுக்காக. ஸோ, 11 ரெகுலேட்டட் என்டிட்டீஸ் இருக்கு. ஸோ, இதுக்கெல்லாம் வந்து யாருன்னா NABARD. ஸோ, RRB, ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ், சென்ட்ரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் என்னது? RRBs கூட NABARD கூட வரும். ஸோ, அதனால இப்படி எழுதியிருக்கேன். அடுத்து ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்ஸ். இது 3 பார்ட்டா பண்றாங்க. ஆக்சுவலா இது இந்த அளவுக்கு டீப்பாலாம் நீங்க படிக்கவே கூடாது. இப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருப்பான்னா, பெருசா குடுத்துருப்பான். ஸோ, SBI, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ, இந்த 3 கோர் ஆப்ஜெக்ட்ஸ் குடுத்துருக்காங்களா? அதோட நிறுத்திக்கிட்டேன். சும்மா திரும்ப வந்து இவனோட சேர்மன் யார், ஹெட் குவார்ட்டர்ஸ் யாரெல்லாம் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கீங்க. ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க? உஷா ஜானகிராமன். ஸோ, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சூப்பர்வைசரி ரிஸ்க் அனலிசிஸ். ஸோ, அந்த கேட்டகரியில வந்து இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்க போறாங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ன்னு தெரிஞ்ச நம்ப, என்ன கேட்டகரி போறாங்கன்னு சொல்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து யார் வந்து சேர்ந்து விளையாண்டது? இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஓவர் தான். எனக்கே புரியுது. ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பட் இது ஓகே. ஸோ, 392 கேம்ஸ் ரோஹித்தும் கோலி விளையாடிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சச்சினும் டிராவிடும் 391. ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெயவர்தனாவும் சங்கக்காராவும். ஸோ, இவங்க 2 பேரும் ஸ்ரீலங்கா பிளேயர். ஸோ, கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்ரீலங்கான்னு எழுதலாம். ஓகே. அடுத்து இந்த மாதிரி ட்ராஃபிஸ்லாம் குடுக்குறாங்கல்ல. சுல்தான் அஸ்லா ஷா ட்ராஃபி. இப்போ இதில் என்னமோ குடுத்து வச்சிருப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் இருக்கும். சுல்தான் அஸ்லா ஷா ட்ராஃபி எங்க இருக்கு? இதானே? ஸோ, பெல்ஜியம் செக்யூர்டு. ஸோ, இந்த நியூஸ்லாம் குடுத்துருக்காங்களா? நானே எழுதியிருக்கேன். இதுவா? மலேசியால நடந்துச்சு. பெல்ஜியம் ஜெயிச்சுச்சு. யார் தோத்தது? இந்தியா தோத்துச்சு. அதிகமா ஜெயிச்சது யாருன்னா, ஆஸ்திரேலியா 10 ஜெயிச்சிருக்கு. இந்தியா 5 ஜெயிச்சிருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் நியூஸ்.
இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போக போக உங்களுக்கு வந்து எழுத பழகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 2 பேஜில் எழுதியிருக்கேனா, இதான் வந்து டிசம்பர் 1 அண்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ லாஸ்ட்டாக ஸ்டாட்டிக் எழுதியிருப்பேன். அது ஸ்டாட்டிக்கும் அப்படியே ஸ்டாட்டிக் நிறைய பேர் வந்து விட்டு விட்டு போகிறது. ஸ்டாட்டிக் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. 19 நியூஸ் எழுதியிருக்கேனா, டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே அல்லது 60s ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்எஃப் டே. இது என்னது அவங்களோட மோட்டோ, டியூட்டி அன்டில் டெத். டிசம்பர் 2 என்ன, பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. எப்போ நடந்தது இது? 1984ல் போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது. ஸோ எனக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கேன், புரியுதா? ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எழுதுங்க, பட் நிறைய வளவலன்னு எழுதாதீங்க. அடுத்து வந்து 77 ஃபீட் வந்து ராம் வந்து கோவாவில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து சுமந்த் பத்ரா வந்து அருண் ஜெட்லினோட லைஃப் சைக்கிளை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ லைஃப் சைக்கிள் இல்லை, லைஃப் பற்றி எழுதியிருக்காரு. அபிஷேக் சர்மா வந்து பிராண்ட் அம்பாசிடர். என்னோட பிராண்ட் அம்பாசிடர் டிபி வேர்ல்டோட பிராண்ட் அம்பாசிடர். ஸோ இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எழுதணும். ஸோ இத்தனை ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்களா? ஸோ என்னென்னமோ பெருசாக கொடுத்துருக்காங்க, புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன், போபால் கேஸ் ட்ராஜடி 1984 ஸ்டார்ட் எழுதிட்டா, டியூட்டி அன்டில் டெத். ஸோ இங்கே வந்து எய்ட்ஸ் டேக்கு வந்து இது எழுதியிருப்பேன், ஓவர் கம்மிங் டிஸ்டர்ப்ஷன். ஏன்னா இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, நான் ஃபுல்லாக எழுத முடியாது. இந்த கீவேர்டு வச்சு என்ன பண்ண முடியும், ஆன்சர் வந்து பண்ண முடியும். நான் அதை மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து அருண் ஜெட்லினோட லைஃப் லெகசி வந்து சுமந்த் பத்ரா எழுதியிருக்காரு. அடுத்து வந்து 77 ஃபீட் வந்து லார்ட் ராம். ஸோ ராம் வந்து திறந்துருக்காங்க எங்கள் கோவாவில். ஓகே. அடுத்து வந்து அபிஷேக் சர்மா வந்து டிபி வேர்ல்டு அப்படின்றது வந்து ஒரு என்ன கம்பெனிலாம் எனக்கு தேவையில்லை, டிபி வேர்ல்டுடைய பிராண்ட் அம்பாசிடர், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ இதுதான் வந்து இதனுடைய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்ற விஷயத்தெலாம் சொல்கிறேன். ஸோ இந்த வந்து பிபிடி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். சேவ் ஓகே. ஸோ ஒரு பிளைண்டான பிபிடி ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இது வரைக்கும் யூஸ் ஆனதெல்லாம் சொன்னேன்னு தெரியல. ஸோ இதான் வந்து என்னை பற்றின ஒரு சில விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ நான் அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வந்து இருக்கிறதுலையே டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது டஃபஸ்ட் எக்ஸாம் தான். நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன், இது வந்து சில்லியாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் ஒரு கேஸ் லெட் கேட்டாங்க, சரியா? இன்கேஸ் அந்த கேஸ் லெட்டை உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் கொடுத்துருந்தால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, எந்த ஒரு யோசிக்காமல் அது எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் லெவலில் தான் நினச்சிருப்பீங்களே தவிர்த்து என்ன பண்ண மாட்டிங்கன்னா, அந்த எக்ஸாம் பேரை மட்டும்தான் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க கொஷினை. பட் லாஜிக் என்ன, அங்கே என்ன கான்செப்டில் கேட்டிருக்காங்க, அங்கே கொடுத்துருக்க க்ளூஸ் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் ஒரு கொஷினோட லெவலை ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர்த்து அந்த எக்ஸாம் பேர் என்ன அப்படின்றத வச்சு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, பட் ரியாலிட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கிளர்க்கை விட ஈஸி. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பக்கம். பட் இங்கே வந்து உங்களுக்கு சக்ஸஸிவ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கே பிஓவில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலுமே மெயின்ஸில் நல்லா பண்ணலாம். ஸோ மெயின்ஸில் நல்லா பண்ணனாலுமே இன்டர்வியூவில் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கப்போ, பட் இங்கே அதெல்லாம் கிடையாது. பிஓ ப்ரிலிம்ஸில் சரியாக பண்ணலாம் ஃபெயிலு, அடுத்து மெயின்ஸில் சரியாக பண்ணலாம் ஃபெயில், அவ்வளோதான், ஆப்ஷனே முடிஞ்சு. பட் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சரியாக பண்ணி இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ ரியாலிட்டி வந்து இதுதான். இதை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எய்ம் வைக்கிறவங்க கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் போதும். அவங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லைன்றவங்க நீங்கள் அது வந்து புரிஞ்சுக்குங்க. அது வந்து உங்களால் வந்து எலிஜிபிள் கிடையாது. பட் ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக பிஓ வந்து ஜாப் கஷ்டம், கிளர்க் ஜாப் ஈஸியாக, அதனால் நான் இங்கே போய்க்கிறேன். திரும்ப வந்து இந்த இடத்துல எமோஷ்னலாக பேச விரும்பல. எல்லாரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒன்றும் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கவன் கஷ்டப்படுறான் அப்படின்றதுக்காக நம்மளும் கஷ்டப்படணும் அப்படின்றது கிடையாது. பக்கத்தில் இருக்கவன் வந்து சொகுசாக இருப்பான், நீங்கள் சொகுசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு லெவலுக்கு மாறணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக நம்மளோட கஷ்டத்தை போட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிற லெவலுக்குலாம் நான் இன்னும் பெருசாலாம் வளரல, பட் சொல்கிறேன். அதாவது என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, ஒர்க்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒர்க்கு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கேற்ற சேலரி கொடுக்குறாங்க, புரியுதா? அதுக்கேற்ற சேலரி கொடுத்தாலுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்குது. ஓகே, அது நான் தப்பு சொல்ல. பட் எல்லாரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஒன்றும் கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு டிசிஷன் எடுக்கிறான்னா அதுக்காக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ செல்ஃபாக எடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பர்சனலாக அது செட் ஆகாதா, ஓகே போகாதீங்க. பட் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டுக்காக நீங்கள் அதை சூஸ் பண்ணால் இதை சூஸ் பண்ணால் செல்ஃபாக டிசிஷன் எடுங்கன்ற நான் சொல்லுவேன். ஓகே.
இன்னொரு பாயிண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே ஓகே ஃபஸ்ட்லேருந்து பேசுவோம். ஜென்ரலாக பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். எஸ்பிபிஓக்கு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு என்ன மீனிங் கிடையாதுன்னா, உங்களால் எஸ்பிபிஓ மெயின்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் உங்களோட மென்டாலிட்டி என்ன மாறிடும்னா, இந்த எக்ஸாம் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதை விட ஒரு ஈஸியான எக்ஸாம் பார்த்தாலுமே உங்களோட மைண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரலாக பேங்க் எக்ஸாம் படிங்க. எஸ்பிஐபிஓ இல்லை, என்ன பேங்க் எக்ஸாம் வச்சாலுமே கிளியர் பண்ணலாம். ஜென்ரலாக உங்களோட கான்செப்ட் நாலேஜ் வந்து இந்த பாயிண்ட் வந்து உண்மை. கான்செப்ட் நாலேஜும் உங்களோட ப்ராக்டிஸும் நிறைய இருந்துச்சுன்னா எஸ்பிஐபிஓ இல்லை, நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ணலாம். கான்செப்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். இந்த ப்ராக்டிஸுமே எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஒரு எக்ஸாம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும், இதை மட்டும் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி வைக்காதீங்க. ஜென்ரலாக படிங்க. நான் கேள்வி கேட்குறேன். ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எழுதுகிறோம், ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதுகிறோம், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எழுதுறோம். இதுலேயும் கேஸ்லெட் கேட்குறான், இதுலேயும் கேஸ்லெட் கேட்குறான், இதுலேயும் கேஸ்லெட் கேட்குறான். நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? இதில் இருக்கிறது ஈஸி, இதில் இருக்கிறது இதை விட கொஞ்சம் கஷ்டம், இதில் இருக்கிறது இதை விட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு? இதை விடவே இது கஷ்டமாக இருக்கலாம் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எக்ஸாம் பேர் மட்டும் வச்சு இதை ஜட்ஜ் பண்ணுறீங்க, புரியுதா? ஸோ அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரியாலிட்டி இதை விடவே இது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் டிசைட் பண்ண ஃபேக்டர்னால என்ன ஆச்சுன்னா, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இது கஷ்டம் அப்படின்ற மென்டாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. பட் உண்மை அது வந்து கிடையாது. அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நெவர் ஸ்விட்ச் யுவர் ப்ரிப்ரேஷன் பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸ் நேம். ஸோ எக்ஸாம் நேமுக்கு ஏற்ற மாதிரி தாவிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஐபிஎஸ் கிளர்க் வருது, ஸோ கொஞ்சம் நம்மளோட லெவலை குறைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு டாப்பிக்கில் கான்செப்ட் நல்லா தெரியுதுன்னா ஏ டு Z உங்களால் போட முடியும். 90% ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக போட முடியும். இதுதான் நீங்கள் கான்செப்ட் நல்லா கிளியராக படிச்சிருக்கீங்கிறதுக்கான அர்த்தம். அந்த 10% கொஷின் வந்து சம்டைம்ஸ் நம்ம தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு அந்த மேபி அந்த கான்செப்ட் நியூவாக இருக்கலாம். ஸோ இந்த 2 பேட்டர்ன் நம்ம இருக்கும். ஐ மீன் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்டே நம்ம தப்பாக போடுவோம், இல்லைனா நம்ம அந்த கான்செப்டே புதுசாக இருக்கலாம். பட் இந்த 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ரீசன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இது வந்து புதுசாக இருக்குது, ஸோ அதை விட்டு போகிறேன், இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், இன்கேஸ் தான், கம்பல்சன்லாம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டாபிக்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அது எந்த பேசிஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பேசிஸாகவும் உங்களோட ஸ்ட்ரென்த்து பேசிஸ்லாம் தான் இருக்கணுமே தவிர்த்து, ஜென்ரலாக ஆஸ்பிரன்ஸ் எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. இப்போ மற்றவங்களுக்கு எஸ்ஐசிஐ ஈஸினா உங்களுக்கும் ஈஸி அப்படின்றது நீங்கள் நம்பக்கூடாது. அதை நான் படித்தே ஆகணும் அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. மேபி அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு இது கஷ்டம், அதனால் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து நீங்கள் அதாவது என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஜென்ரலாக ஒரு ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட் இருக்குது. அதாவது எல்லாருக்குமே வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படி அதாவது படித்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. ஓகேவா? எந்த டாபிக்ஸ் வேணாலும் ஒமிட் பண்ணிக்கலாம். எஸ்ஐசிஐ ஆக்சுவலாக நான் எல்லா அப்ளிகேஷன் டாபிக்ஸும் ஒமிட் பண்ணிட்டு போகிறோம்லாம் வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. எஸ்ஐசிஐ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அப்ளிகேஷன் டாபிக்ஸுமே சரி, எந்த ஒரு டாப்பிக்குமே உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட கான்செப்ட் நாலேஜ் வச்சு என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். இதை படிக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு மற்றவங்க விடுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொஷினை ட்ராப் பண்ணாதீங்க. எந்த ஒரு டாப்பிக்கும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ தான் வந்து நான் எஸ்பிபிஓ மெயின்ஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குவான்ஸை பற்றி பேசுவோம். ஓகே ஓகே. ஸோ குவான்ஸில் வந்து இந்த ஏரியா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 கொஷின் வந்து டிஐ ப்ளஸ் கேஸ்லெட். ஓகே ஓகே. ஒரு கொஷின் வந்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஒன்று டைம் அண்ட் ஒர்க்கு, ஒன்று ப்ராபபிலிட்டி, ஒன்று அல்ஜீப்ரா, 2 கொஷின் நம்பர் சீரிஸ். ஓகே. ஸோ இன்னும் சம்திங் கேட்டிருந்தாங்க. பட் இதுதான் கொஷின். ஓகே. ஸோ 30 கொஷின் கேட்டாங்க. ஸோ இப்போ நான் ஒரு லாஜிக் வரேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறீங்க. ஓகே. அரித்மெட்டிக் வந்து சூஸ் பண்ணுறீங்க. எஸ்ஐசிஐ படிக்கிறோம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் படிக்கிறோம், அடுத்து வந்து வேறு ஏதோ ப்ராஃபிட் லாஸ்லாம் படிக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போது இது மட்டும் படிச்சுட்டு போகிறோம், ஏஜஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்லாம். இதில் ஒரு கொஷின் கூட இந்த எக்ஸாமில் கேட்கல. சரியா? ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது இருக்கிறதே கஷ்டமான எக்ஸாம் சொல்லிட்டு நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போது இந்த டாப்பிக் நீங்கள் வெல்வெஸ்ட்டாக படிச்சுட்டு போனாலுமே இங்கே கேட்கலன்னா என்ன சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். நீங்கள் இதை பேசிக்காக இதில் எல்லா டாபிக்ஸுமே பேசிக்காக தெரியுது. இப்போ மென்சுரேஷனுக்கு ஃபார்முலா தெரியுது. சரியா? என்ன பண்ணலாம்,
அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கலாம். இந்த டாபிக் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணதுக்கான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இதுதான். என்ன பண்ண முடியாது உங்களால? ஒரு ஸ்டெப் ஃபர்தரா மூவ் பண்ணவே முடியாது. அங்க லேக் ஆவீங்க. சிம்பிளா நான் ஒரு கைண்டான சஜஷன் சொல்றேன். அப்ளிகேஷன் டாபிக்ஸ ட்ரை பண்ணிட்டு வரலன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு அவாய்ட் பண்ணுங்க. சும்மா எடுத்த உடனே 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போட்டு இது என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிவா கான்செப்ட்ஸ் யார் சொல்றாங்களோ அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கொஸ்டின்ஸ போட ஆரம்பிங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும். ஏன்னா, ம் எப்படி சொல்றது? இப்போ இது மட்டும் படிச்சுட்டு போறோம். இப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க இங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, எனக்கு தெரியும். கன்ஃபார்மா தெரியும். இந்த கொஸ்டின வந்து நீங்க ட்ரை கூட பண்ண முடியாது. முடியவும் முடியாது. பண்ண கட்ஸும் இருக்காது. ஏன்? ஏன்னா நமக்கு அந்த டாபிக் தெரியாது. நம்மளோட கட்டாயம் எங்க போகும்? இங்க இருக்க கேஸ்லெட்டும் டிஐ மேல பாயும். அப்போ டிஐல ட்விஸ்ட் வச்சிருப்பான் கொஸ்டின்ல. கேஸ்லெட் புரியாது. ஏன்னா நம்ம நெறைய கேஸ்லெட் பிராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஹை லெவல்ஸ்லாம். ஓகேவா? டைரக்ட்டா ஒரு எக்ஸாம்ல போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி கேஸ்லெட் கஷ்டமா தான் கேட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல போவோம். அப்ப என்ன ஆகும்? லாஸ்ட்டா வந்து என்னதான் முடியும்னா, அந்த 2 மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸு அடுத்து மேபி ஒரு டிஐ சம்டைம்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம். அதிகமா சிங்கிள் டிஜிட்ல தான் ஆப்டி வந்து எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல போடுவாங்க. காரணம் நான் அடிச்சு சொல்றேன். அரித்மெட்டிக் இல்லாம பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகேவா? அப்படி இல்லையா, நீங்க கேஸ்லெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா அவன் ஃபாலோ பண்றான். ஒரு காலத்தில ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கேஸ்லெட்டே கேட்க மாட்டாங்க. ஒரு ஷிஃப்ட்ல கேட்பாங்க, ஒரு ஷிஃப்ட்ல கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 2 கேஸ்லெட் கேட்கிற அளவுக்கு எக்ஸாம் வந்து நிறுத்தியிருக்கான் அப்படின்னா, அவன் என்ன பண்ண போறான்? கண்டிப்பா எல்லார்ட்டயும் கேஸ்லெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போறான். ஓகே. ஸோ அதாவது ஜென்யூனா சொல்லணும்னா, இப்போ நான் என்னோட எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ்லாம் ஸ்கோர் கார்ட்லாம் காமிச்சேன்ல, அந்த பிஓ பிலிம்ஸும், மெயின்ஸும் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட இதில வந்து அட்டெண்ட் பண்றேன். ஏன்னா, இது வரைக்கும் நான் எஸ்பிஐ பிஓ அதுக்கு முன்னாடிலாம் நான் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நான் அப்ளை பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதின மார்க் தான் எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ்ல எடுத்தேன். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்லயும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுனா, அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. இது வந்து மத்தவங்ககிட்ட நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன்னு காட்டுறதுக்காகலாம் கிடையாது. இந்த எக்ஸாமும் சாதாரண ஒரு எக்ஸாம் தான். அவ்வளோதான். அப்படின்னு ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக தான். ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம என்னோட கான்செப்ட் மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். ஏன்னா எனக்கு எல்லா டாபிக்ஸுமே கான்செப்ட் நல்லா தெரியும். அப்படின்றது எனக்கு தெரியும் நல்லா. ஸோ மத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுதான்றது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நான் சர்வைவ் ஆவேன். ஸோ கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸுமே என்னால என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாம ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கிள் மார்க் கூட நான் இந்த எக்ஸாம்ஸ்க்காக அட்டெண்ட் பண்ணல. சத்தியமா அட்டெண்ட் பண்ணல. ஒரே ஒரு மெயின்ஸ் மார்க் கூட நான் அட்டெண்ட் பண்ணல. ஒரு செக்ஷனல் கூட எடுத்து பார்க்கல. ஏன்னா, அன்சர்டைனான கொஸ்டின் தான் எக்ஸாம்ல வரப்போகுது. அதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். நம்மளோட மைண்ட் அதுக்கு தயாராகிக்கணும். என்ன கொஸ்டின் ஆனாலும் கேளு, நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்போ வருவோம்? நம்மளோட கான்செப்ட் நாலேஜ் ரொம்ப டீப்பா இருந்தால் மட்டும் தான் என்ன ஆகும்? உங்களால அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு சஜஷன் நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஷார்ட்கட் வந்து வச்சுட்டு மெயின்ஸுக்கு போகாதீங்க. சத்தியமா வந்து சர்வைவ் ஆக மாட்டீங்க. ஓகே. ட்ரெடிஷ்னலான கான்செப்ட் கத்துட்டு போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றத விட, எப்படி யூஸ் பண்ணணும்னா, ட்ரெடிஷ்னலா கத்துக்கிறீங்க. இப்படி ஒரு பக்கம் போனா ஸ்டெப்ஸ் நெறைய வளர்ந்துட்டே போகும். இப்படி ஒரு பக்கம் போக முடியும்னு உங்களுக்கு தெரியுது. அது ஸ்ட்ரெய்ட் கட்டா இருக்கு. அது பேர் ஷார்ட் கட் தான். பட் இது நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்தா தான் அது பேர் ஷார்ட் கட்டு. அத உங்களால 90% ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்ண முடியும். சத்தியமா ஒருத்தங்க சொல்ற ஷார்ட்கட்ட டைரக்ட்டா கொண்டு போய் எக்ஸாம்ல அப்ளை பண்ணீங்கன்னா, 9% கூட அப்ளை பண்ண முடியாது. அத ஞாபகம் வச்சுக்க அவ்வளோதான். புரியுதா? ஸோ ஷார்ட்கட்ட வச்சு மெயின்ஸ்ல சர்வே ஆக முடியாது. அத நான் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சஜஷன். அதாவது எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிப்பீட்டர்னாலும் சரி, ஒரு ஃப்ரெஷர்னாலும் சரி. ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? ஒரு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி, பிலிம்ஸுக்கு போறதுக்கு முன்னாடினா, நம்பர் சிஸ்டம கத்துக்கணும். ஓகே. நம்பர் சிஸ்டம்னா என்னென்ன? ரியல் நம்பர்னா என்ன? யூனிட் டிஜிட்னா என்ன? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? அதுக்கு ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்ன பண்ணுங்க? கண்டிப்பா உட்காந்து பாருங்க. ஓகே. அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெயின்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ். இந்த சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அடுத்து டிஃபரன்ஸ் ஆஃப் ரூட்ஸ், அடுத்து டிஸ்கிரிமினன்ட் எல்லா கான்செப்ட்டையும் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? கண்டிப்பா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மெயின்ஸ் லெவல் கான்செப்ட்ஸை படிச்சிருக்கணும். ஓகே. அகைன் ஸ்பீட் மேக்ஸ். நான் திரும்ப சொல்றேன். ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ஸ்பீட் மேக்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா, அதுதான் நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக். ஸோ எல்லா இடத்துலயுமே கால்குலேஷன் ஃபாஸ்ட்டா தான் பண்ணணும். ஓகே மெயின்ஸ்ல பண்றோம். 24/12 இத பொறுமையா பண்ணிக்கலாம். ஏன்னா அது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க அது மட்டும் சொல்லுங்க. நான் வந்து சம்டைம்ஸ் வந்து சில டைம் ஆஷாவே பேசுற மாரி இருந்தாலுமே, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா,
நீங்க வந்து ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றது தான் கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து நம்மள தான் ப்ளேம் பண்றோம் லாஸ்ட்டா. ஏன்னா எனக்கு வந்து வரவே இல்ல. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம். அந்த மிஸ்டேக் யார் கரெக்ட் பண்ணுவா? நீங்க தான் பண்ணணும். நீங்க பண்ணலனா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து ஸ்பீட் மேக்ஸ் வந்து நல்லா கத்துக்கணும். ஸ்பீட் மேக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னேன்ல. ஏதோ மேத்து கால்குலேஷனா ஏதோ ஒரு ஆப் இருக்கு. மல்டிப்ளை பண்ணுங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. 5 நிமிஷம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. 10 நிமிஷம் பண்ணுங்க. ஹாபி தானே! இப்போ என்னென்னமோ ஏதோ பிராக்டிஸ்லாம் இருக்கு. சுடோக்கு விளையாடுனா நம்மளோட சால்விங் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அதெல்லாம் உட்காந்து விளையாடுனா இப்போ படிக்கிறதுக்கே டைம் இல்ல. நீ ஏன்டா சுடோக்கு விளையாண்டுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதனால வந்து அதெல்லாம் விளையாட முடியாது. பட் என்ன பண்ணலாம்? ஸ்பீட் மேக்ஸ் பிராக்டிஸ்க்கு ஆப் இருக்கு. அந்த ஆப் மேத்து கால்குலேஷனோ, மேத்து ட்ரிக்கோ ஏதோ ஒரு ஆப்பு. அத வந்து என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நெறைய போட்டுருக்கேன். டெய்லியும் வந்து 1/2 மணி நேரம்லாம் உட்காந்து போட்டுருக்கேன். அப்படியே மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். நான் அப்படியே மல்டிப்ளிகேஷன் இப்போ 17 × 15 சொன்னா 255 எப்படி? அதெல்லாம் நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். இது டேபிள்ஸ் தெரியுமான்னு கேட்டா, டேபிள்ஸ் தெரியாது. ஆனா மனப்பாடம். 17 × 70 170 ஒரு 85 255 இப்படி தான் இப்போ வரைக்குமே சர்வைவ் ஆயிட்டுருக்கேன். இப்படி தான் எனக்கு வந்து பேசிக்கா மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ண தெரிஞ்சாலும் ஓகே தான். பட் மனப்பாடம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதுக்காக நான் இந்த எக்ஸாம் வந்தேன்? எஸ்எஸ்சி போகாம, டிஎன்பிஎஸ்சி போகாமன்னு கேட்டா, இங்க 90% மனப்பாடம் பண்ணணும். பேங்க் எக்ஸாம்ல 10% மனப்பாடம் பண்ணா போதும். என்னது? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும். ஈஸியா வந்து உயிர் பொழச்சுக்கலாம். பட் இங்க உயிர் பொழைக்க முடியாது. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இயர்ஸுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது நம்மளுக்கு கதை வராது. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், அங்க போகாம இங்க வந்தேன். அடுத்து கேஸ்லெட். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? இதெல்லாம் தெரியாம ஒருத்தங்க எஸ்பிஐ மெயின்ஸுக்கு போகக்கூடாது. அதுக்கு அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். கேஸ்லெட் எல்லா டைப்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். வென் டயக்ராம்லேருந்து டிஃப்ரெண்ட்டான க்ளூஸ் யூஸ் பண்ணால் எப்படி, லாஜிக்கல் கேஸ்லெட் எப்படி போடுறது. அதாவது நான் அதுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன். கேஸ்லெட்டுக்கு ஒரு என்டையர் வீடியோ 2 வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கடுத்து நிறைய எஸ்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து எஸ்கே வச்சுருந்தாங்கன்னா, எஸ்கேல வந்து அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ கொஷின்ஸ் கேட்டு கேஸ்லெட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்காக எஸ்கேலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொஷின்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அடுத்து இப்போத்துலேருந்தே என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டைப்பிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஏன்னா 2 ஃபேக்டர் நடக்கும். ஒன்று வந்து நல்லா டைப் பண்ண தெரியும் ஃபாஸ்ட்டாக, ஆனால் கீபோர்ட் நல்லா இருக்காது. இது ஒரு பக்கம். என்ன பண்ணுவோம்னா, நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவோம். பட் கண்டென்ட் யோசிக்கிறது வந்து ஸ்லோவாக யோசிப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல. வெறும் எனக்கு டைப்பிங் ஸ்கில் மட்டும் இருக்குது. ஜென்ரலாக அது வந்து உருவாயிருச்சு. டைப்பிங் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து ஏதோ கிளாஸ் போயோ இல்லை ஜென்ரலாகவோ உருவாயிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கண்டென்ட் வந்து யோசிக்க மாட்டோம். ஒருத்தர் என்ன பண்ணுவோம்னா, கண்டென்ட் ஃபாஸ்ட்டாக யோசிப்பான். ஆனால் அவனால் டைப் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா அவன் டைப்பிங் எக்ஸாம் சென்டர் தான் வந்து ஃபஸ்ட் டைமே டைப் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், 2மே வந்து ஒரு விதத்தில் நெகட்டிவ் தான். ஏன்னா உங்களால் வேர்ட்ஸ் கவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே. பேசிக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்க. அதாவது நீங்கள் ஃபார்ம் பண்ணுற ஒரு 5-6 வேர்ட்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் கிராமர் ஃப்ரீயாக இருக்கும். இது 5 வார்த்தை 6 வார்த்தை தான் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட சென்டென்ஸ்ன்றலாம் திருத்துற ஏஐக்கு தெரியாது. ஓகே. நீங்கள் 20 வார்த்தை சேர்த்துட்டு புள்ளி வச்சாலும் அது அதே கிராமர் லாஜிக்கில் தான் பார்க்கும். சின்னதான ஒரு சென்டென்ஸ் எழுதினாலும் அதே கிராமர் லாஜிக்கில் தான் அது செக் பண்ணும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பேசிக்காக பண்ண பழகுங்க. எப்படின்னா, இப்போ டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஏபிசிடி அடிங்க. டைப்பிங் ஸ்கில்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சரியா? டைப்பிங் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டைப்பிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணலாம். எத்தனை வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்கிறீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ரேண்டமாக டைப் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி டைப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஹாபீஸ் பற்றி டைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி டைப் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட கரியரை பற்றி டைப் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணலாம். இது ஜென்ரலாக யோசிக்கிறதில்ல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேர்ட்ஸ், சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறீங்க, இதெல்லாம் முக்கியம். கொஞ்ச நாள் கழிச்சு டெலகிராம் பக்கம் வாங்க. ஏஐனோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். பேசிக்காக ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இருக்குல்ல, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ரேண்டமாக அன்னோன் டாபிக்ஸ் கொடுத்து டைப் பண்ண சொன்னால் நம்ம எந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம், ரொம்ப டீப்பாகவும் உள்ள போயிடக்கூடாது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசினா என்ன, அது கீழே டூல்ஸ் தான் இருக்குது. என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுது, கன்க்ளூஷன் இது, அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே. இன்னொரு விஷயம், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னவானா, 4 சப்ஜெக்ட்டு டிஸ்கிரிப்டிவ் இருக்கா, எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்களா, அதில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கோரை பர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். புரியுதா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜ். நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போ நான் ஆப்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். பட் நான் ஆப்டியில் வர்றதுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், அதில் பெஸ்ட்டு ஸ்கோரை வந்து அதில் ஸ்கோர் பண்ணி என்ன பண்ணலாம், ஓவரால் ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே.
எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2023, 2024, 2025ல 2 ஷிஃப்ட் நடந்துச்சு. கரெக்ட்டா? எல்லாத்தினுடைய மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்கணும். ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் போத் பிஓ பிலிம்ஸ் அண்ட் பிஓ மெயின்ஸ் ஆஃப் எஸ்பிஐ. என்ன பண்ணணும்? கண்டிப்பா பார்த்து ஒரு அனலைசிஸ்க்கு வரணும். என்னென்ன டாபிக்ஸ் கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட்டு எதுக்காக நம்பர் சிஸ்டம் பார்க்க சொன்னா, அவன் திரும்ப திரும்ப நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் கேட்பான். இதில வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது கண்டிப்பா நடக்கும். ஓகே. ஸோ ஆன் ஈவன் நம்பர், ஆன் ஆட் நம்பர், ஆன் ஆவரேஜ், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னமோ கதைக்கலாம் போகும். அதெல்லாம் எங்கே வரும்? உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல தான் வரும். ஓகே. ஓகே. ஸோ எப்படி டாபிக்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட சஜஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக் வந்து ஹர்ஷல் அகர்வால் சாரோட பேப்பர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆர்ட் ஆஃப் ரீசனிங் வந்து ரீசனிங்க்கு பார்க்கலாம். ஆக்சுவலா அது மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் கூட பாருங்க. ஆப்டி மட்டும் கூட ஹர்ஷல் அகர்வால் பாருங்க. இது மெம்பர்ஸ் ஒன்லி கான்செப்ட் வந்து அவர் போட்டார். ஓகே. ஏன்னா, ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன டாபிக்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கூட என்ன பண்ணலாம், மெமரி பேஸ் பேப்பர் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், என்ன டாபிக்ஸ் கேட்குறாங்க, கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்குது, கேஸ்லெட் எந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணால் என்ன பண்ணலாம், நம்ம படிக்கிறப்பே பொறுமையாக படித்தோன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகே. என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைட்லி. ஸோ கைட்லி வந்து ஒரு ஜென்ரல் குட் பிளாட்ஃபார்ம். சம்டைம்ஸ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பெட்டரானா நீங்கள் வந்து ஆலி போர்டோ இல்லை ப்ராக்டிஸ் மார்க்கோ யூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்மார்ட் கிடா வந்து கேஸ்லெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம். ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கொஷின்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து ஆலிபோர்டா ப்ராக்டிஸ் மார்க்கா அப்படின்றது உங்களோட சாய்ஸ். ஏன்னா நான் ஆலிபோர்டை பற்றி எந்த ஒரு விஷயமும் பேச விரும்பலை. ஏன்னா சம்டைம்ஸ் ஆலிபோர்டு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கிலீஷ்க்கு நல்லா இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆலிபோர்டு யூஸ் பண்ணதில்லை. பட் ஒரு சில கொஷின்ஸ் நான் ஆப்டியில் பார்த்தப்போ நீங்கள் உங்கள் கொஷினில் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்களா, இவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்களா, இவ்வளோ லாஜிக்காக கேட்குறாங்களா. ஓகே. எஸ்கே டஃப்னு சொன்னால் அப்போ ஓபியும் டஃப் தான். இந்த பாயிண்ட் ஏன் புரிய மாட்டுது. ஸோ அது வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நான் என்னென்ன சேனல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக் வந்து ஹர்ஷல் அகர்வால் சார், ஆஷிஷ் அரோரா, ஆஷிஷ் அரோரா வந்து லாஜிக்கல் டிஐலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹர்ஷல் அகர்வால் சார் வந்து கேஸ்லெட் எல்லாமே லாஜிக்கல் கேஸ்லெட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட மேரத்தான்ஸ் பார்க்குங்க. இன்னொன்று என்ன, வீடியோஸ் பார்க்குறப்போ இதுதான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு என்ன வீடியோ சொன்னாலும் பார்க்கலாம். அது நம்மளை இம்ப்ரூவ் பண்ண தான் எல்லா இடத்துலையுமே நிற்கும். ஓகே. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். அடுத்து ரீசனிங்க்கு வந்து ஆர்ட் ஆஃப் ரீசனிங், விர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பேஸ்ட் இருக்குல்ல, இந்த இன்புட் அவுட்புட், ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும். ஓகே. 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 இப்போ திரும்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து குவான்ஸ். ஓகே. இது வந்து யாருக்காகனா ரிப்பீட்டர்ஸ்க்காக. ஸோ ரொம்ப நாளாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, என்னோட சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லா டாபிக்ஸ்லேயும் பேசிக் நாலேஜை டெவலப் பண்ணுங்க. ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு சில டாபிக் சொன்னேன், நம்பர் சிஸ்டம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், மெயின்ஸ் அதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. பட் எல்லா டாபிக்ஸ்லையும் கான்செப்ட் டெவலப் பண்ண சொன்னால் எக்ஸப்ட் பர்முடேஷன் காம்பினேஷன், உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு அப்ளிகேஷன்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம் தானே, ப்ரிலிம்ஸ் 30 கொஷின் இருக்குது தானே, இதில் எத்தனை கொஷின் ஸ்கோர் பூஸ்டர் இருக்குது, 2 3 இருக்குது. மீதி 27 கொஷினில் 10 கொஷின் டிஐனாலும் 15 கொஷின் டிஐனாலும் மீதி 12 கொஷின் அப்ளிகேஷனுக்கு எங்கே போவீங்க, 12மே விட்டு சர்வே ஆக முடியுமா, அப்புறம் ஏன் அப்ளிகேஷன்ஸ் படிக்க மாட்டீங்க, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. லாஸ்ட் இயர் வந்து 68 சம்திங் கட் ஆஃப், இங்கிலீஷில் 25 எடுக்கிறோம், கரண்ட் இது ரீசனிங்கில் 20 மார்க் எடுக்கிறோம், எவ்வளோ ஆச்சு 45 ஆச்சு, 23 மார்க் ஆப்டில் எடுக்கணும், முடியுமா, இல்லைனா இங்கே புஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே. இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் 25 சாரி இதில் எடுத்துட்டோம், 50 ஆச்சு, 18 மார்க் எடுக்கணும் ஆப்டில், திரும்பவும் 18 எடுக்கணும். புரியுதா, 18 எடுக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா டிஐஸுமே போட்டுற முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா. இன்னொரு விஷயம், இன்னொரு மித்து வந்து என்னென்னா, எஸ்பிஐபிஓவில் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க மட்டும்தான் எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ண முடியும். நான் எங்கே ஸ்ட்ராங்கு, நான் கிளியர் பண்ணலையா. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா 40 மார்க்கு 30 மார்க்கு
ஏன் இதில் 25, ஆப்டியில் 20, இதில் 25, பாஸ் தானே. 25 எடுக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும் 35 ப்ளஸ் எடுப்பாங்க. ஓகேவா? 30க்கு மேலே எடுப்பாங்க, 35 கிட்ட எடுப்பாங்க. ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது? புரியுதா? ஸோ இதனுடைய காம்படிஷன் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குதுன்றப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? உங்களோட பெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்லேயே கொடுத்தாகணும். இன்னொரு விஷயம், கொஷினை பார்த்து வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லா டாபிக்ஸ்லையும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம்? ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணி உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்கலாம் மேக்ஸிமம் 3 to 5 கொஷின்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட் இயர் நான் எழுதுகிறப்போ ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தான் கேஸ்லெட். ப்ராஃபிட் லாஸ் வச்சு கேஸ்லெட் கேட்டிருக்கான். எதில்? ப்ரிலிம்ஸில். இப்போ அவனை என்ன சொல்ல முடியும்? ஏன் கேட்டிங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. போட்டு தான் ஆகணும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் ரெடி ஆகிக்கணுன்றது வந்து அவனோட பாயிண்ட்டாக இருக்குது. புரியுதா? ஸோ எல்லா டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே படிக்கணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுமா? எல்லாத்தையுமே படிக்கணும். மெயின்ஸில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுமா? எல்லா டாபிக்ஸும் தெரியும். ஏன்னா எதுக்கு எப்போனே யாருக்குமே தெரியாது. ஓகே. 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 ஸோ எதுக்காக ஸ்கிப் பண்ணுறீங்க? ஒரு அப்ளிகேஷன் டாப்பிக்கை ஏன் கற்றுக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்க? சார் கற்றுக்குறீங்க, ஒரு மார்க் டெஸ்ட்டு போகிறீங்க, ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க? அதாவது படிக்காமல் ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க? உங்கள் கான்செப்ட்னால உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லையா? அப்போ நீங்கள் கான்செப்ட் ஒழுங்காக கற்றுக்கலையா? ஓகே. இப்போ போடலனா அப்போ எப்போ? இப்போ போடாமே விட்டு போகிறீங்க. அப்போ எப்போ தான் போடுவீங்க? புரியுதா? ஸோ நான் அதை வந்து திரும்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ரிப்பீட்டர்ஸ் வந்து இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. எல்லா டாபிக்ஸும் உட்காந்து கற்றுங்க. இந்த இந்த சீசனை வந்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம்? எல்லா டாபிக்ஸும் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே மாஸ்டர் ஆக முடியும். எல்லாராலுமே நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து கான்செப்ட்ஸை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ பாஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, ஐ மீன் கேஸ்லெட்டில் ஸ்டக் ஆனேன், அப்போ நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே லேக் ஆனீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. எந்த டாபிக் வந்து உங்களை வந்து நிறைய டைம் ஸ்டாப் பண்ணுது, அதை ஏன் திரும்ப நம்ம இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு சோர்ஸில் பார்த்து கற்றுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ மார்ச் வரைக்கும், ஓகேவா? ஸோ மார்ச் எண்டு வரைக்கும் ஒன்லி உங்களோட கான்செப்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கான்செப்ட் நாலேஜ், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள்? உங்களோட கான்செப்டை கொஞ்சம் ரிப்ளனிஷ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வந்து ஃபியூல் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ அதாவது என்ன பண்ணுங்க தேவையில்லைனா ரொம்ப காமாக மைண்டை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதாவது இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் வேணாம். ஸோ சிம்பிளாக வந்து இது ஒரு பேஸ்மெண்ட். ஸோ ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் நாலேஜுக்கு இது ஒரு பேஸ்மெண்ட். சரியா? ஓகே. இப்போதைக்கு மார்ச் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ரிவைஸ் பண்ணுறீங்களோ, அது என்ன பண்ணலாம்? கொஷின்ஸ் வந்து எடுக்கலாம். பட் டைமர் இல்லாமல் எடுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா எடுத்தோடனே டைமர் வச்சுட்டு கான்செப்ட் வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்க, தெரிஞ்ச கான்செப்ட் கூட அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். என்ன பண்ணலான்னா கொஞ்ச நாளைக்கு டைமர் இல்லை, கொஞ்ச நாளைக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், டைமர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான். ஓகேவா? அரே யார் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, எதுக்காக நான் அப்ளிகேஷன் படிக்கணும்? அப்படி இப்படின்னு இப்போ பக்கத்தில் இருக்கவன் படிக்கல, நான் படிக்கல. திரும்ப நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கவன் வேறு, நீங்கள் வேறு. உங்களுக்கு வரலனா மட்டும்தான் ஸ்கிப் பண்ணணும். பக்கத்தில் இருக்கவனுக்கு வரலன்றதுக்காகலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு டைமர் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ட்ரஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். உங்களோட கான்செப்ட் நல்லா நம்புங்க, நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்றதை நம்புங்க, உங்களுக்கு நல்லா கான்செப்ட் தெரியும், இந்த அப்ளிகேஷன் என்னால் போட முடியும் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை வச்சு வரலையா கற்றுக்குங்க. ஒரே டைம் வரலாம், தூக்கி போட்டு ஓரமாக போகிறோம்னா கடைசி வரைக்கும் கடைசியாக ஒருத்தன் எல்லா மிஸ்டேக்கும் பண்ணி கடைசியாக வந்து நிற்பான், எனக்கு அப்ளிகேஷன்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கெலாம் உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்ஸ். ஸோ வைரல் மேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அவர் வந்து அடால டீச்சராக இருந்தார். இப்போ வைரல் மேக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர். இல்லை கௌஷிக் மோஹன்டி. ஸோ இது 2 கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வெனம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த சேனல்லையும் வந்து 0 to Infinite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு டாபிக்ஸாக லைனாக அப்டேட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் கான்செப்ட் வீடியோஸ் மட்டுமாச்சு பாருங்கள். நீங்கள் அந்த டாபிக்ஸில் இருக்க கொஷின் சால்வ் பண்ணுற வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, கான்செப்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு கைண்ட் சஜஷன். ஏன்னா நான் எல்லா கான்செப்டையும் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேசிஸில் சம்டைம்ஸ் பேசுகிறேன், பேசிக்கான விஷயத்த. அது ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க?
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் இதெல்லாம் பண்ண சொன்னேன். ஸோ கான்செப்ட்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைமர் எல்லாம் பண்ணுங்க. ஸோ ரிலாக்ஸா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும் பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண மார்ச் எண்ட் வரைக்கும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணணும்னா, சாப்பிட்றோமா, அதே போல் மேண்டேட்ரியாக மெயின்ஸ் வீடியோவை பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணீங்கன்னா, அதில் இருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஏட்டுக்கு சொரக்காய் கூட்டுக்கு உதவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான். வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணீங்கன்னா, அங்கே என்ன இருக்கோ அது மட்டும் தான் தெரியும். இதை தாண்டி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையா? நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்போ கற்றுக்கிறது? அதுக்கு தான் வீடியோஸ் பார்க்க சொல்கிறது. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல, ஒரு விஷன் வேணும்ல. அப்போ என்ன ஆகுனா, இந்த பேட்டர்னில் கேட்டால் மட்டும் தான் கேள்வி அட்டன் பண்ணுவீங்களா எக்ஸாமில்? இப்போது இதிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு லிமிட்டில் என்ன ஆயிரும்னா, அதில் அவங்க கேட்குற ட்ரெண்டுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இதே மாதிரி ஸோ லைட்டாக மாற்றி அப்போ டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் சடனாக ஒரு எக்ஸாமில் ஒரு கொஷின் ரைஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுறோம்? அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? வந்து பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். மாதிரி ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்? ஆஃப்டர் மார்ச் வந்து கண்டிப்பாக டெய்லி மினிமம் 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? டிஐயோ, அப்ளிகேஷனோ, கேஸ்லெட்டோ, டேட்டா சஃபிஷியன்சியோ என்ன பண்ணலாம்? மெயின்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். ஹர்ஷல் அகர்வால் சாரோட வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே. ஓகே. இப்போ ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும். ப்ரிலிம்ஸ் பிகினர்ஸ்க்கு ரிப்பீட்டர்ஸ்க்கு சொல்கிறேன் நான் இவ்வளோ நேரமாக. இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து எடுக்கலாம். 2023 கேப் இருக்கும். 24 மார்க் இருக்கும். கைட்லியில் இருக்குமா? இருக்கும். ப்ராக்டிஸ் மார்க் எடுத்திங்கன்னா எல்லா மார்க்குமே இருக்கும். என்ன பண்ணலாம்? பழைய மார்க்ஸ்லாம் எடுத்து, அதாவது ப்ரிலிம்ஸ் செக்ஷனலும் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து சோர்ஸ் வந்து வச்சிருக்க முடியாது. புரியுதா? ஸோ 2026க்கான மார்க்ஸ் வந்து கொடுக்கறது லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா பழைய மார்க்ஸ் தான் ஒரு சிலலாம் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கேப் விட்டுங்க. ஸோ 2 நாளைக்கு ஒரு மார்க்கோ, ஏன்னா இப்போதைக்கு நான் புரியுதா? திரும்ப வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜில் என்ன தெரிஞ்சிடும்னா, நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். அதாவது ப்ரிலிம்ஸில் வந்து எப்போயுமே வந்து ஆப்டியில் வந்து 20+ ஸ்கோர் பண்ணுறோம். இது நான் சொல்கிறேன், ஒருத்தர் கன்வீனியன்ஸ் வந்து மாறும். ஸோ எப்போயுமே 20+ ஸ்கோர் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து எல்லா கான்செப்ட்டையும் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மெயின்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஓகே. இங்கே ஒரு கொஷின் வரும். என்னன்னா, நான் இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் வந்து நல்ல ஸ்பீடு வச்சுருந்தேன். இவன் நடான்னு சொல்லிட்டான்னா மெயின்ஸுக்கு மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டான் ப்ரிலிம்ஸ் வச்சுட்டு. அப்போது நான் திரும்ப ப்ரிலிம்ஸ் போட்டால் எனக்கு வந்து மார்க்கே வர மாட்டுது. இது யாரோட தப்பு? உங்கள் மைண்ட் செட்டோட தப்பு. யார் அப்படி ஃபிக்ஸ் பண்ண சொன்னால், கொஞ்ச நாள் லேக் விட்டால் உடனே ஸ்பீட் கம்மியாயிருமா? அப்படி நீங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. கரெக்டாக? 20 மார்க் போட்டிங்க ப்ரிலிம்ஸில், நல்லா ஸ்பீடு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. 2 மாதம் கேப் விட்டீங்க. 21வது மார்க் போகிறப்போ வராது தான். ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குல்ல. 22வது மார்க் போகிறப்போ கொஞ்சம் வந்திருக்கும். 23வது போகிறப்போ நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. அப்படி நார்மல் ஆகலைன்னா நீங்கள் இந்த மைண்ட் செட்டை திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. என்னது? எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் கேப் விட்டேன், அதனால் நான் நல்லா போகலனாலும் பரவாயில்ல, அப்போ எனக்கு நல்லா வராது தானே அப்படின்ற மாதிரி நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே காமனாக நடக்கிறது. ஏன்னா உடனே வந்து இந்த ரீசனோட வரும். என்னன்னா 20 மார்க் நான் போட்டேன், 1 மாதம் 2 மாதம் கேப் விட்டேன், திரும்ப அப்போ எனக்கு எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்பீடு இருக்கும்? அப்போ நான் என்ன பண்ணணும்? டெய்லியுமே ப்ரிலிம்ஸ் போட்டே இருக்கணும். டெய்லி ப்ரிலிம்ஸ் போகிறதுக்குலாம் ப்ரிலிம்ஸ் இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ரிலிம்ஸ்லாம் அசால்ட்டாக தெரியும். ஓகே. எல்லா கான்செப்ட்டுமே நல்லா தெரியும். ஏன்னா மெயின்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் நான். எக்ஸாம் டேட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து 2026க்கான மார்க் ஒரு 25 மார்க் 30 மார்க் போட்டால் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு வந்துடும். என்ன பண்ண தேவையில்ல, ஒன்றும் நீங்கள் வந்து டெய்லிலாம் ப்ரிலிம்ஸ் மார்க் போடணுன்றது அவசியமாக கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் இது வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு. ஸோ ஒரு பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஐ மீன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 2-3 மெயின்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும், அதாவது உங்களோட கான்செப்ட் நாலேஜ் நான் சொல்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க சொல்ல, ஐ மீன் ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கான்செப்ட் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும், இவங்களுக்கு வந்து மார்ச் லாஸ்ட் வரைக்கும், சாரி பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும், மார்ச் லாஸ்ட் வரைக்கும் சொன்னால், ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் எடுத்து உங்களோட கான்செப்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. அதாவது ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கடைசி வரைக்குமே கொண்டு போகணும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுறது முக்கியமான விஷயம் தானே. கரெக்டு தானே?
ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ப்ரிலிம்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு மெயின்ஸ் படிக்கக்கூடாது. ஸோ ப்ரிலிம்ஸை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும், மெயின்ஸையும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்லையும். ஏன்னா அவங்க வந்து எல்லா கான்செப்ட்ஸையும் முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸையும் இப்போ புதுசாக படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றப்ப என்ன ஆகும், அந்த கான்செப்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்து திடீர்னு சடனாக ட்ராப் ஆயிரும். ஏன்னா மெயின்ஸில் சம்டைம்ஸ் கேட்காம போயிடுவாங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போவோம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே. ஸோ எல்லா கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணுங்கள். எல்லாருமே எல்லா கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணுங்கள். சும்மா இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒதுக்கி வைக்காதீங்க. புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து கைட்லி வந்து பண்டில் பிடிஎஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கு பண்டில் பிடிஎஃப் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்கிப் பண்ண கற்றுக்குங்க. ஒரு கொஷின் வந்து ஒரு எக்ஸாம் போட்டுருக்கோம், 20 நிமிஷம் தான் ஒரு செக்ஷனு. இன்கேஸ் நம்ம ஸ்டக் ஆகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும். ஓகே. அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தில் வந்து அடமெண்ட்டாக இருக்கலாம். என்ன விஷயத்துலனா, நான் வந்து டவுட்ஸ் வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நானே வந்து கிளாரிஃபை பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கலாம். இது அடமெண்ட்டாக இருக்கிறது நான் தப்பு சொல்ல, தாராளமாக இருங்க. பட் எந்த விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறதுக்குள்ள இருக்காதீங்க. ஏன்னா வீடியோஸ் பார்க்குற ஹாபிட் எதுக்காகனா புதுசாக கற்றுக்கிறதுக்காக தான். இந்த இடத்துல வந்து நான் இல்லை, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அடமெண்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் வந்து பார்ப்போம். ஸோ இன் ப்ரிலிம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இதுவே ட்ராப். ஏன்னா என்ன பண்ணுறான்னா 10 பேர் கொடுத்துட்டு 3 பேர் 4 பேர்னு கேட்டான். நம்மளால் வெளில வந்து ஒரு பாயிண்ட் சொன்னான், இந்த கொஸ்டினே தப்புன்னு சொன்னான். அது ஈஸியாக, அது கரெக்டாக தப்பெல்லாம் எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே. ஆனால் அட்டர்மினல் ஷிஃப்ட்டில் ஒருத்தன் சொன்னான், வெளில வந்து அந்த கொஸ்டின் தப்பு ப்ரோ அப்படின்னு சொன்னான். பட் பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கு ஆன்சர் வரலன்றதுக்காக அது வந்து தப்பாயிடாது, அது தெளிவாக புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து பசில்ஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா வெயிட்டேஜ் நிறைய கொடுக்குறான், 30 மார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் வந்து பசில் சீட்டிங் மட்டும் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணி ஆகணும், இதுதான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ ரிப்பீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர்ஸ் அங்கேயே பேசுவோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் பசில்ஸும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் 2 அட்மோஸ்ட் 3 கான்செப்ட் தெரியாது. அடுத்து ட்ரையாங்கிளில் வந்து சைடு கார்னர் இன்சைட் அவுட் சைட் கொடுத்தா தெரியாது. சரி, ரெக்டாங்கிளில் தெரியாது. வேறு என்ன, மந்த் பேஸ்டு கொடுத்தா எனக்கு போட தெரியாது. அடுத்து வந்து இந்த அட்லீஸ்ட் 2 அட்மோஸ்ட் 3 கான்செப்ட் போட்டதா தெரியாது. அடுத்து ஏஜஸ் பேசிக்காக கொடுத்து போட சொன்னால் தெரியாது. அப்போலாம் எந்த ஒரு ரீசனுமே சொல்லக்கூடாது. எல்லா டைப்ஸ் ஆஃப் பசில் சீட்டிங்கும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே. உங்களுக்கே எல்லாமே தெரியும், நீங்கள் எழுதிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு கொஷின், ஒரு ஒரு செட்டை தவிர்த்து மேக்ஸிமம் இதெல்லாம், சம்டைம்ஸ் இதுவும் நடக்காது, எல்லாமே நீங்கள் பார்த்த பேட்டர்ன் தான் இருக்கும். கரெக்டாக என்ன இருக்கும், 8 பேர் ஃப்ளோரு, 4 ஃப்ளாட், 2 ஃப்ளாட்டு 4 ஃப்ளோரு, சர்க்கிள் இன்சைடு அவுட் சைடு, அன்சர்டைன் லீனியர் நார்த் ஃபேஸிங்கு, அன்சர்டைன் லீனியர் சவுத் ஃபேஸிங். இது தாண்டி எதுவும் புதுசாக கேட்குறாங்களா எக்ஸாமில், ப்ரிலிம்ஸில்? சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஸோ ஒரு பசில் வந்து கொடுத்துருக்காங்க, க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக படிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மித்து. ஏன்னா ஃபஸ்ட் லைனே க்ளூ தான். கரெக்டாக? ஃபஸ்ட் லைன் க்ளூவாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த லைன் வந்து க்ளூ இல்லையா, பக்கத்தில் எழுதுங்க. அடுத்த லைன் க்ளூ வந்து ஃபிக்ஸ் ஆகுதா, 2 பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன், இந்த லைன் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியுது, ஆனால் அது 4ஆக பிரியுது, தாராளமாக பிரிக்கலாம். ப்ரிலிம்ஸ் பசில்னா ஒரே பாசிபிலிட்டி தான் போடுவேன். யார் சொன்னது? ப்ரிலிம்ஸ் பசில்னா 2 பாசிபிலிட்டி தான் போடணும் அப்படின்றது யார் சொன்னது? நீங்களாம் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஏன் மேபி அது ட்ரிக்கான கொஸ்டினாக இருக்கலாம், மேபி 4 பாசிபிலிட்டி எடுத்தால் ஆன்சர் ஈஸியாக வரலாம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, நீங்களாம் டிசைட் பண்ணக்கூடாது. அதை வந்து பாசிபிலிட்டி எடுக்கிறதுலாம் யோசிக்கக்கூடாது. அதாவது இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை லிமிட் பண்ணக்கூடாது. ஒரே பாசிபிலிட்டியில் ஆன்சர் போட்டுடலாம் இந்த கொஸ்டினுக்கு, இது என்ன சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அங்கே பாசிபிலிட்டி பிரிச்சுனா என்ன பண்ணணும், கண்டிப்பாக பிரிச்சாகணும். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து பாசிபிலிட்டி எடுக்க யோசிச்சு நிறைய பேர் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் ட்ராப் ஆகிறப்ப தான் அந்த விஷயம் வந்து ரொம்ப ஹிட் ஆகும். ஓகே. ஸோ மார்ச் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இல்லை ஏப்ரல் மிட் வரைக்குமே என்ன பண்ணலாம், உங்களோட கான்செப்ட்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி, அதாவது எல்லா டைப்ஸ் ஆஃப் பசில் சீட்டிங்ஸுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து கைட்லிலேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு
சோர்ஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பிடிஎஃப்ஸ் எடுத்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பசில் சீட்டிங் எல்லா டைப்ஸுமே நான் சொல்லிட்டேன். எல்லா டைப்ஸுமே ப்ரிலிம்ஸில் கேட்குற டைப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் வந்து டைமர் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸில் ஒரு 25 மார்க் எடுக்கிறோம். 25 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம செக்ஷன்லாம் போட்டு பார்க்குறேன். 25 மார்க் எனக்கு கன்சிஸ்டன்சியாக வருது. ஓகே, என்ன பண்ணலான்னா இப்போ ஒன்லி மெயின்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மெயின்ஸ்க்கு என்ன? டேட்டா சஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட், அடுத்து பசில் சீட்டிங். நல்லா கவனிங்க, 90% ஆஃப் டைம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு நிமிஷம், 90% வந்து புதுசாக வந்து நியூ டாபிக்ஸ் கேட்க மாட்டாங்க. நான் இதில் எழுதலை, அப்படியே ஜென்ரலாக பேசுகிறேன். ஓகே, ஸோ 90% ஆஃப் டைம் வந்து நியூ டாபிக்ஸ் வந்து இருக்காது. அந்த 10% சம்டைம்ஸ் வந்து நியூ பேட்டர்ன் கொஸ்டின் ட்ரை பண்ணுவாங்க. அது இருக்கட்டும், அது இல்லாமல் எக்ஸாம் இருக்காது. SBI எக்ஸாம்ஸ் வந்து சம்டைம்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்னென்னமோ பேட்டர்னாக இருக்குது, அது புரியறதுக்கே ரொம்ப நமக்கு கடுப்பாக இருக்கும். ஏன் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? எக்ஸாமில் ரிட்டன் ட்ரையல் ஓகே, மற்ற எதுவுமே தெரிலனா பக்கத்தில் கேட்டிருக்க பேட்டர்ன்ஸ்லாம் தெரிஞ்ச பேட்டர்ன் தான். இந்த 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் புதுசு இல்லை தானே? ஏன் நீங்கள் இந்த பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ணல? எப்படி சொல்கிறது? இப்போது சிம்பிளாக ட்ராப் எங்கே ஆவாங்கன்னா ஆர்டர் ரேங்கிங்கில் ட்ராப் ஆவாங்க. அது ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்னாலும் சரி, SBIPO மெயின்ஸ்னாலும் சரி. என்ன பண்ணுறான்? இந்த கொஸ்டினை கேட்டு பழகிறான். ஸோ ஆர்டர் ரேங்கிங் கேட்டால் என்ன பண்ணுறான்? இங்கே வந்து சிம்பிளாக கேட்குறான். ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில் கேட்குறப்போ SBIPO மெயின்ஸ்லாம் என்ன பண்ணுறான்னா கூட வந்து என்டிட்டிலாம் ஆட் பண்ணுறான். ஸோ அவங்களே ஆல்ரெடி வெயிட் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் பிடிக்குது, இந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? நிறைய என்டிட்டி வந்து ஆட் பண்ணுறான். புரியுதா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த கோடட் டைரக்ஷன், கோடட் எம்ஓடி, அப்புறம் பிளட் ரிலேஷன் பேஸ்டு சீட்டிங்கு, அடுத்து ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கில் எடுக்கப்பயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதாவது மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து இது நான் போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் முடியதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா தப்பும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா தப்பும் இங்கேயே பண்ணி பார்த்துங்க. எக்ஸாமில் போய் ஃபஸ்ட் டைம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்து பண்ணுறீங்க, ஆனால் எக்ஸாமில் போய் டேரெக்டாக அந்த தப்பு டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது இங்கேயே பண்ணி பட்டுட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அந்த தப்பு அங்கே பண்ண மாட்டீங்க. அப்படி இல்லையா? அந்த தப்பு எப்படி பண்ணால் ஈஸியாக தப்பிக்கலான்றதாச்சும் தெரியும். பட் நீங்கள் இங்கே தெளிவாக அட்டன் பண்ணிட்டு எக்ஸாமில் போய் சில்லியாக என்ன பண்ணுறீங்க? மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் மெயின்ஸுக்கு மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஒன்லி பசில் சீட்டிங் மட்டும். ஏன்னா மெயின்ஸ் பசில் சீட்டிங் போட வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிலிம்ஸ் பசில் சீட்டிங் வந்துடும். ஸோ திரும்ப அதுக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து என்ன பண்ணலாம், திரும்ப நீங்கள் ப்ரிலிம்ஸ் பஸ்ஸெல்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக போட்டிங்கன்னா அந்த 1 மந்தில் நீங்கள் ஒரு 30-40 மார்க் எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும்? திரும்ப டச்சுக்கு வந்துடும். ஓகே, ஸோ திரும்ப அதே தான். ஸோ இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 6 to 1 இயராக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத கான்செப்டில் சொல்கிறேன். ஸோ திரும்ப வந்து நீங்கள் ஏப்ரல் மந்த் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா கான்செப்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணுங்கள். திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை சைமல்டேனியஸாக தான் கொண்டு போகணும் கடைசி வரைக்கும், எக்ஸாம் வரைக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஸோ 25+ மார்க்ஸ் கன்சிஸ்டன்ஸாக வந்துகிட்டே இருக்கணும். மெயின்ஸ் நீங்கள் ஒரு 2 to 3 மெயின்ஸ் பசில்ஸ், பெரிய பசில்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், வீடியோஸ் வந்து பார்க்கணும், ஆனால் கடமைக்கு பார்க்கக்கூடாது. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறாங்க, எப்படிலாம் வந்து ஐடியாஸ், அதாவது ஒரு கொஷினை வந்து அவங்க யோசிக்கிறது வந்து நான் எப்படி சொல்கிறேன், லாஜிக் புரிஞ்சுங்க. அவங்க ஒரு பேசிஸில் யோசிச்சு போடுவாங்க. ஓகேவா? என்னன்னா இதுலேருந்து ஐடியா தான் கற்றுக்கணும். ஓகே, இப்போலாம் யோசிக்கிறாங்க, இதை நீங்கள் அப்படியே யோசிக்கணும்னு நான் சொல்ல வரல. இப்போலாம் யோசிக்கணுன்ற ஐடியாவே எங்கே தான் கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும். ஸோ ஒருத்தங்க சால்வ் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படிலாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ ஐடியாஸ்க்காக வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க. இன்னொரு என்னென்னா, ரீசனிங் நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தட்லாம் சொல்கிறேன். நோட்டு தெளிவாக எழுதணும், ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து கலர் பென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் எல்லா எக்ஸாமே ரெட் பென்னு ப்ளூ பென் எடுத்து போவேன். கோடு போகிறது ரெட் பெனில் போடுவேன், எழுதுறது ப்ளூ பெனில் எழுதுவேன். தப்பே கிடையாது. நீங்கள் யோசிக்கிறீங்க, பென்சில் எழுதி அடிக்கிற டைம் கையில் ஒரு செகண்டில் பெண்ணை மாற்றுறதுலாம் ஒன்று சத்தியமாக வந்து டைம்லாம் ஆகாது. நீங்கள் நினச்சிக்கலாம் இது ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா நீங்கள் கோட்டுக்கு பக்கத்தில் என்ன எழுதிருக்கீங்கன்னு வந்து நீங்கள் வந்து கலர் டிஃப்ரென்சியேஷன்ஸ் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது புரிஞ்சுங்க. ரைட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் தான், ஆனால் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இடியம்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி மாதிரிலாம் லாஸ்ட் இயர் IBSPOவில் கேட்டாங்க. ஸோ இது வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, டெய்லி வந்து 8 வரை படிங்க.
எதுக்கு? காம்ப்ளெக்ஸா ஒரு சென்டென்ஸ் குடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆர்சி வந்து இருக்குன்னா, அது ஒரு சடனா ஒரு ஃபினான்ஸ பத்தி பேசியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஃபினான்ஸ பத்தி தெர்லனா இருக்கலாம். ஆனா, நீங்க இந்த மாரி டிஃபரண்டான பேட்டர்ன்ஸ்ல படிச்சு, படிச்சு எடிட்டோரியல் படிச்சு பழகுனீங்க அப்டின்னா, என்ன ஆகும்? ஈஸியா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ வந்து ஈஸியா மீனிங் வந்து புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ, அப்ப நீங்க மீனிங் புரிஞ்சுக்கல அப்டின்னா, என்ன பண்ணலாம்? அந்த வேர்ட்ஸ் வந்து Googleல போட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு எடிட்டோரியல் படிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு மீனிங் புரியலனா என்ன பண்ணலாம்? அதனோட வேர்ட்ஸ் வந்து Googleல எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்பயுமே அதுக்கான மீனிங் வந்து எனக்கு அரைகுறையா தான் புரியுது அப்டின்னா என்ன பண்ணலாம்? எடுத்து எடிட்டோரியல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இப்படி படிச்சீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க ஒரு மீனிங் புரிஞ்சிருப்பீங்க. அது பக்கத்துல இருக்கிறது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? சிம்பிளா வந்து நீங்க அத யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ படிச்சுட்டு அதில இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்களே வந்து எடிட்டோரியல் படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆ அடுத்து வந்து வொக்காபுலரிஸ் வந்து டெய்லி நோட் பண்ணுங்க. இடியம்ஸ் நோட் பண்ணுங்க. நிமிஷவஞ்சன் மேம் வந்து போடுவாங்க. அத வந்து நோட் பண்ணுங்க. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்ஸ்ல எழுதுங்க. சும்மா அப்படியே ஒரு பிடிஎஃப் இருக்கு என்ட்ட நான் கம்பைல் பண்றேன்லாம் இருக்காதீங்க. நோட்ல எழுதுங்க. டெய்லி டேட் போட்டு எழுதுங்க. சினானிம்ஸ் ஒரு வேர்ட் எழுதிட்டு அதுக்கு சினானிமும் எழுதுங்க. ஆன்டனிமும் எழுதுங்க. ஓகே. ஸோ இது கண்டிப்பா வந்து எதுக்காகன்னா, ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மல்டிபிள் வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ, ஓகே இது 2மே கான்ட்ராடிக்டான வேர்ட்ஸ். ஸோ இப்ப கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய வந்து படிக்க படிக்க தான் என்ன ஆகும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஸோ ஆர்சி வந்து பிராக்டிஸ் மார்க்ல இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் குவிஸஸ்ல பிராக்டிஸ் மார்க்ல ஆர்சிஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து நல்லாயிருக்கும். பிராக்டிஸ் மார்க் ஆர்சிலாம். ஓகே. ஆர்சி. ஸோ ஆர்சின்ற மாரி என்னது? ஓகே. இங்கிலீஷ்க்கு வீடியோஸ் பார்க்குறப்போ, இப்போ ஒருத்தவங்க பேப்பர் சால்வ் பண்ற வீடியோஸ் பார்க்குறாங்கல்ல. எல்லாத்துக்குமே ஆப்டி ரீசனிங் இப்போ ஆப்டி கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறாங்க, ஆன்சர் பார்க்குறோம். ரீசனிங் சால்வ் பண்ணி காட்டுறாங்க, ஆன்சர் பார்க்குறோம். இங்கிலீஷும் அந்த மாரி சால்வ் பண்ற பேப்பர் பார்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, ஒரு கொஸ்டின் அவங்களா எடுத்து வராங்கல்ல. இப்போ நிமிஷா மஞ்சள் மேம்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்து வருவாங்க. அந்த கொஸ்டின நீங்க பாஸ் பண்ணுங்க. சரியா? நீங்க ஒரு ஆன்சர சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற எக்ஸ்ப்ளனேஷன பாருங்க. இன்கேஸ் ஆன்சர் தப்பா இருந்தா, ஏன் தப்புன்ற பாயிண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க என்ன பேசிஸ்ல ஒரு ஆன்சர் நீங்க எலிமினேட் பண்ண ஆன்சர ஏன் சூஸ் பண்றாங்க? அப்படின்றத கவனிங்க. அதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி பண்ணி கத்துக்கிட்டா மட்டும் தான் கத்துக்க முடியும். டைரக்ட்டா வந்து மிஸ்டேக்கே பண்ணாம கரெக்ட்டான விஷயத்த பண்ண முடியுமான்றது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஆ புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஸோ மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்களா கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க? நெறைய விஷயத்த கத்துப்பீங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறப்ப பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்களா ஆன்சர் பண்ணிட்டு இது பண்ணலாம். புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஆ ஸோ பிகினர்ஸ் வந்து ஆ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? அப்படின்றது பாருங்க. ஏன்னா பிகினர்ஸ் எடுத்தோனே என்ன பண்ணுவாங்க? ரூல்ஸ்க்கு போவாங்க. ரூல்ஸ்ல யூஸ் பண்ற வார்த்தைலாம் இந்த அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் அப்படின்னா என்னன்னே தெரியாம ரூல்ஸ் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அபித் சாரோட வீடியோஸ் வந்து ஒரு 21 வீடியோ இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு போட்டீங்கன்னா, ஒரு 21 வீடியோ இருக்கும். 21 வீடியோ இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஃபர்தர் ப்ராசஸ் போலாம். ஸோ ஸ்பாட் எரரோ, க்ளோஸோ எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் அவங்க எலிமினேஷனே பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. இப்ப நான் ஒன்லி கிராமர மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு க்ளோஸ்ல ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் நோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம இது வந்து க்ளூஸ் வச்சு படிச்சிருப்போம். அந்த டேஷ்ல வந்து நவுன் தான் வரணும் அப்படின்றது எனக்கு தெரியும் கிராமட்டிக்கலா. சரியா? 5 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. 5மே நவுன். இப்ப எங்க போவீங்க? அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நெறைய வேர்ட்ஸ் படிங்க. நெறைய மீனிங் படிச்சுங்க. ஸோ சின்ன சின்ன க்ளோஸான வேர்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட்டான மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஸ்லைட் டிஃபரன்ஸ். ஸோ ஆங்ரி இப்போ எனக்கு தெரியல வார்த்தைலாம் நெறைய தெரியல. 2மே சேம் வார்த்தைன்னு சொல்லுவோம். பட் அது ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து அந்த இடத்துல சூட் ஆகாம போகும். ஸோ அந்த மாரி வேர்ட்ஸுக்கு நியரஸ்ட் வேர்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் பக்காவான டிஃபரன்சியேஷன் மீனிங் வந்து பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸுக்கு மாறும்ல. எமோஷன்ஸ் இப்போ நம்ம பெயின ஃபீல் பண்ணனால டிஃப்ரெண்டான பெயின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து பாருங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு கீப் ஆன் லேர்னிங் சப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷ்ல வந்து இதுதான் தடை, போதும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கதையுமே கிடையாது.
ஓகே. ஸோ உங்கள் சிலபஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறப்பே நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் சேர்த்தும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இன்னொன்று என்னென்னா, மக்கப் பண்ணாதீங்க இங்கிலீஷு. ஓகே. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்குங்க என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இன்னொரு விஷயத்த புரிஞ்சுங்க. இப்போது க்ளோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. வெறும் க்ளோஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ஸ்டேஜில் அது ஈஸியாக தெரியும். சரியா? இதை பண்ணக்கூடாது. க்ளோஸு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, ஆர்சி கொஞ்சம் ப்ராக்டிஸ், ஸ்பார்தர் கொஞ்சம் ப்ராக்டிஸ். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு பண்ண போகிறது மிக்சடான கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. நான் எடுத்து சொல்கிறது நான் தெளிவாக கவனிங்க. ஒரு கான்செப்ட் இங்கே கற்றுக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது திரும்ப முடிஞ்சுட்டு நான் என்னோட ஸ்ட்ரென்த்து பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தனியாக உட்காந்து சிங்கிள் டாப்பிக்கை மொத்தமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் மொத்தமாக மிக்சடாக டாபிக்ஸ் அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களால் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எல்லாத்தையுமே இப்படி மிக்சடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து குவான்ஸ்லேயே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு பாயிண்ட் இப்போ ஒரு 5 லைன் வந்து ஒரு கொஷின் இருக்குன்னா, 5 பாயிண்ட் இருக்குன்னா, இந்த பாயிண்ட் படிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை நோட் எழுதுங்க. நோட்டை அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எழுதுறீங்க. எதுக்காகனா, இப்போ ஃபுல்லாக படிக்கிறோம், திரும்ப இதை ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறோம். எதுக்காக? அப்போ ஏன் ஃபஸ்ட் டைம் படிச்சிங்க? ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப எனக்கு இந்த க்ளூ புரிஞ்சிருச்சு, நான் அதை எழுதிட்டேன், இதை நான் விட்டுருவேன். அடுத்த க்ளூ படிக்கிறப்போ ஒரு பாயிண்ட் புரியுது, அதை நான் இது கூட ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுவேன், இல்லைனா தனியாக எழுதுவேன். இப்படி தானே மூவ் பண்ணோம். இப்போ நீங்கள் இப்படி போட்டே போகிறீங்க, ஆன்சர் வரல, ஸ்கிப், அவ்வளோதான். இப்போ என்ன ஆச்சு, நான் வெறும் குத்து மதிப்பாக படிச்சுட்டு இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணல, நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஆன்சர் வரல, நான் அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இது ஷியோராக தெரியும், நீங்கள் திரும்ப இந்த கொஸ்டினுக்கு வரக்கூடாது, வர மாட்டீங்க. புரியுதா? அப்போ ஷியோராக வந்து கான்செப்ட் தெரியாமல் ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டினே படிக்காமல் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான மீனிங். ஓகே. ஓகே. இங்கிலீஷ் வந்து கிராமர் மட்டும் இல்லை, கொஞ்சம் லாஜிக்காகவும் யோசிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீசெண்டாக நான் ஒரு சேனல் வந்து பார்த்தேன். என்ன சேனல்னா இண்டோலோகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், ஹிந்தி சேனல். ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறாங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த இந்தியன் பாலிட்டி ஜிகே இருந்து எல்லாத்துக்குமே வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக பிடிஎஃப்ஸுமே வந்து டெலகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அந்த ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூன்சி வந்து இப்போது பிரசிடென்ட் ஓத் யார் கொடுத்தா அதை கேட்டிருந்தாங்க, ப்ரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, இந்தியாவில் வந்து எத்தனை யூனியன் டெரிட்டரியில் வந்து லெஜிஸ்லேஷன் அசம்பிளி கிடையாது, இதெல்லாம் எங்கே வரும், இந்தியன் கான்ஸ்டியூன்சி, இந்தியன் பாலிடிக்ஸில் வரும். புரியுதா? ஸோ மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ், இதனுடைய கம்பைலேஷன், அடுத்து எக்ஸைஸோட கம்பைலேஷன். ஸோ அடுத்து வந்து கைட்லியில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஒரு புக் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வேணால் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா வாங்கி பாருங்கள். ஓகே. 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 எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்டாக எஸ்கேல தான் படிப்பேன். எனக்கு வந்து ஏசி வந்து பிடிக்காது. ஸோ எஸ்கேல வந்து இப்போ ஃபஸ்ட்டு டெய்லி பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன்னா, இப்போ நோட்ஸ் எடுத்துருக்கேனா, அன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சிட்டேன், உங்களுக்கு கிட்ட காமிச்சலாம் ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட்டு டே வந்து வித்தவுட் ரிவிஷன் அந்த குவிஸை அட்டன் பண்ணணும். ஏன்னா நேற்று படித்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணிட்டு தான் அட்டன் பண்ணுற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணி 20 மார்க் வாங்குறீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டான பாயிண்ட் கிடையாது. ஸோ நேற்று படித்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணணும், இதை வச்சு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ இப்படி போதா, ஸோ இப்படி டெய்லி வந்து மறுநாள் திரும்ப படிக்கிறேன். ஸோ இந்த கொஷினை வந்து மறுநாள் குவிஸ் போடுறேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. ஓகே. அப்படி போனதுக்கப்புறம் வீக்லி முடியுதா, இப்போ என்ன பண்ணால் 8 நாள் ரீட் பண்ணிவிட்டு வீக்லி குவிஸை அட்டன் பண்ணலாம். புரியுதா? ஸோ டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணியாச்சு, வீக்லி குவிஸ் அட்டன் பண்ணியாச்சு, நோட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் 4 வீக்லி குவிஸ் இருக்கா, ரேண்டமாக எந்த வீக் வேணாலும் குவிஸை வந்து அட்டன் பண்ணி என்ன பண்ணலாம்,
டைமை வந்து பார்க்கலாம். ஸோ எத்தனை கொஷினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. 1 மந்த் முடிச்சிட்டோம். ஸோ இந்த 1 மந்தில் எத்தனை கேள்வி நம்மளால் போட முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஸோ சில பேர் வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க, சில பேர் ஹைலைட் பண்ணுவீங்க. அது உங்களோட விருப்பம். எதுக்காகனா சில டைம்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. ஸோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இங்கே படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட் பிடிஎஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐ வெப்சைட்டில் வந்து பேங்கிங் அவேர்னஸ் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் கொடுத்தா அதை படிங்க. எஃப்ஏக்யூஸ் ஃப்ரீயாக இருக்க டைமில் படிங்க. ஏதாச்சும் இப்போது யூபிஐ இல்லை இருக்குன்னு வச்சுக்குவோம். என்பிசிஐ வெப்சைட்டில் போனீங்கன்னா யூபிஐனோட எஃப்ஏக்யூஸ் இருக்கும். அதெல்லாம் படித்து புரிஞ்சுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ தெரிஞ்சுங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கம்பைலேஷன்லாம் வருதுல்ல, இப்போ இந்த எக்ஸைஸு அதெல்லாம் லாஸ்ட்டாக ஒருத்தவங்க பிடிஎஃப் போட்டு கொடுப்பாங்க. ஏன் நீங்களா ஸ்ப்ளிட் பண்ணலாம் தானே. ஸோ நீங்களா படிக்கிறீங்க. இப்போ இந்த எக்ஸைஸ் வருதா, இதில் நோட் பண்ணி வைப்போம். ஸோ ஓகே, இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, இது நோட் பண்ணி வைப்போம். ஸோ தனியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களா ஒரு கம்பைலேஷனை க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆர்பிஐ வெப்சைட்டை படிங்க. ஸோ இண்டோலாகஸ்னு ஒரு சேனல் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஸ்டாட்டிக் படிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணனா, எவ்வளோ டார்கெட், அதாவது எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 100 ப்ரிலிம்ஸ் மார்க்காச்சும் எடுக்கணும். ஓகே. எஸ்பிஐபிஓக்கு ஒரு 100 ப்ரிலிம்ஸ் மார்க்காச்சும் எடுக்கணும். ஒரு 35+ ஃபுல் மார்க்காச்சு எடுக்கணும். ஸோ எதுக்காக? மெயின்ஸ்க்காக. செக்ஷனல்னால் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் எடுக்கிறது எவ்வளோ வேணாலும் செக்ஷனல் எடுத்துக்கலாம். பட் மெயின்ஸ் வந்து ஒரு 30-35 ஃபுல் மார்க்காச்சும் என்ன பண்ணியிருக்கணும், எடுத்துருக்கணும். ஓகே. திரும்ப நான் சொல்கிறேன், இதை நீங்கள் இவ்வளோ பண்ணுறன்றது எதுக்காக அப்படின்றத ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சுங்க. இது ஆக்சுவலாக எதுக்கு? திஸ் இஸ் பேஸ் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் எழுத போகிற எல்லா எக்ஸாம்ஸ்னுடைய பேஸ் இது தான். ஸோ அப்போ என்ன பண்ண தேவையில்ல, திரும்ப வந்து புரிஞ்சுக்க தேவையில்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட தான் எஸ்பிஐபிஓ மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெகுலராக டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணி நான் இதான் கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ரோட் மேப் சொல்ல போகிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியாச்சு, என்னோட ரொட்டீன் சொல்லியாச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்காது. ஓகே. இன்கேஸ் அது ரெகுலேட்டரி பாடியாக இருந்தால் தாராளமாக படிங்க. அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ ஆர்பிஐ தான் படிக்க போகிறேன், நபார்ட் தான் படிக்க போகிறேன்னா தாராளமாக படிங்க. அதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன், அதுவுமே பிஓ எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்குது, நான் கிளர்க் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்ற பாயிண்ட்லாம் தேடி போகாதீங்க. ஓகே. ஓகே. அதாவது உங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்காக தான் ஜாயின் பண்ணணுமா, ஓகே போங்க. ஆர்ஆர்பி பிஓ ஜாயின் பண்ணுமா போங்க. ஐபிஎஸ் பிஓ வேணுமா ஜாயின் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ண முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போகிற எஃபர்ட்ஸ் எல்லாமே அந்த சிங்கிள் எக்ஸாமுக்காக தான் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு மித்து என்னென்னா, இந்த மித்துக்கு ஃபாலோ ஆகாதீங்க. இந்த எக்ஸாமில் இவ்வளோ தான் லிமிட், மேக்ஸிமம் மார்க். ஒரு சில ஏலியன்ஸ் எடுப்பாங்க. என்ன ஏலியன்ஸ்? எல்லாருமே எடுக்கிறதா. இந்த மித்துக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா அதை தாண்டப்போலாம் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுனா, நம்ம நல்லா பண்ணிட்டோம் நல்லா பண்ணிட்டோம். ஆனால் அந்த மித்து என்ன, அந்த மித்துக்கு ஃபாலோ ஆகாதீங்க. இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் இந்த எக்ஸாமில் அப்படின்னு ஒரு இவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியும்னு ஒரு மித்து பரவும்ல. ஸோ அது வந்து யார் சொன்னாலும் சரி, உங்கள் சீனியரே சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக இதை வந்து நம்பக்கூடாது. அதான் சொன்னல, ஒரு கொஷினை வந்து இந்த எக்ஸாமில் கேட்காம வேறு ஒரு எக்ஸாமில் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அட்டன் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸோ அந்த எக்ஸாம் பேரை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் நேம் வச்சு போங்க. ஓகே. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து என்னடா இது ஏதோ படிச்சுட்டே இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் ஆனால் கொஞ்சம் பேஷன்ஸோடு படிக்கணும். ஏன்னா நீங்கள் படிக்கிறத வந்து ஃபுல்லாக நம்பி படிங்க. ஸோ நம்ம வந்து ஏன்னா தப்பு பண்ணிட்டோன்னா, அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னா, அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப மிஸ்டேக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதாவது அந்த மிஸ்டேக்ஸே மறந்துட்டு திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஓகே. அதாவது இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இண்டோலாகஸ்னு ஒரு சேனல் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். அந்த சேனல் வந்து மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணல, நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ நான் ஏதோ தப்பு பண்ணுற பொழுது மற்றவங்களாம் பண்ணாத ஒரு விஷயத்த நான் வேகா பண்ணுறேன், அப்போ அது தப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயத்த என்ன பண்ணலாம், தாராளமாக நம்பி பண்ணலாம். ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லீன் சீசனில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் தான் வந்து
முக்கியமானது. ஸோ டைப்பிங் பண்ணுங்கள் டெய்லி ஒரு 10லேருந்து 30 நிமிஷம். ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்லாம் நல்லா டைப் பண்ணி பாருங்கள். அடுத்து டெய்லி நீங்களாக ஒரு டாபிக் சூஸ் பண்ணி இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லேப்டாப் கீபோர்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீபோர்ட்ஸ் தனியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 மந்த்ஸ் படிக்கணும். ரொட்டீனில் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் டைம் வந்து 1.5 ஹவர்ஸை தாண்டக்கூடாது. ஓகேவா? வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு குவிஸ்லாம் சேர்த்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட் கீடாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் நியூஸ்க்கு தனியாக ஒரு நோட் போட்டு மவுண்டெயின்ஸு அதெல்லாம் வந்து எழுதி நோட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி 8-12 படிங்க, அக்கப்ஸ் நோட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே சொல்லியாச்சு. ஒரு பிகினர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. அதாவது டெய்லி வந்து இங்கிலீஷ் படிக்கிறது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கடுத்து டென்ஸு, அடுத்து சப்ஜெக்ட் வொக்கபுலரிமெண்ட்டு, அபித் சாரோட வீடியோஸு, அடுத்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்பாதரெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பேசிக்காக ஆப்டி ரீசனிங். ஸோ இதை வந்து இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா எஸ்பிஐபிஓ மெயின்ஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னல, அது எஸ்பிஐபிஓ மெயின்ஸ்க்கே கிடையாது. அவ்வளோதான், இதுதான் உண்மை. எல்லாமே எதுக்குன்னா ஜென்ரலாக பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தான். ஜஸ்ட் பேர் வச்சு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது ஆப்டி ரீசனிங் ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டி ஸ்க்ராட்ச்னா நான் ஜென்ரலாக என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜென்ரலாக இது பாருங்கள் அது பாருங்கள் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். பட் கண்டிப்பாக எல்லாருமே ஹவு டு ஐ கால்குலேட் வீடியோவை பாருங்கள். எதுக்காகடா இப்படி அடிச்சுக்குதுன்னு கேட்டால் அந்த வீடியோவில் நிறைய இருக்குது, நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அதுலேருந்து அவுட்புட் எடுக்க மாட்டீங்க. அதான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படிலாம் மைண்டை கால்குலேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எது பேஸ்? ஒரு பிகினர்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் தான் பேஸ். கரெக்டாக? ஓகே. அதில் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னு ஒரு டாபிக் வரும். ஸோ நான் எங்கேருந்து ஃபஸ்ட்டு என்னோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணால் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். ஸோ இங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து கௌஷிக் மோகன்டி சார்கிட்ட போனேன். அடுத்து வந்து வைரல் மேக்ஸோட வீடியோஸ் பார்த்தேன். அடுத்து ஆலிவ் போர்டில் ஒரு சார் இருந்தார், அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். அடுத்து ஆஷிஷ் சாரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஹர்ஷல் அகர்வால். லாஸ்ட்டாக நான் எங்கே தான் நின்னுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் அகர்வால் சாரோட மட்டும் நின்ட்டேன். ஏன்னா அதனுடைய கண்டென்ட்டும் அவனோட வே ஆஃப் அப்ரோச்சும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன். ஓகே. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன். ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஸோ மைண்ட் கேல்குலேஷனை இப்போத்துலேருந்தே பழகுங்க. ஓகே. அதாவது எத்தனை டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. அதாவது உங்களோட மென்டாலிட்டி ஒருத்தரோட மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஃபிக்ஸடாக நான் 7 நாள்னு சொல்லிட்டு 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரும்ல. அதாவது நான் எனக்கு வந்து நல்ல கான்செப்ட் ஸ்ட்ரென்த் வந்து வந்திருக்கு இந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோமா? அடுத்து நம்பர் சீரியஸில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பேசிக்கான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, இப்போ மல்டிபிள், ஃபிபோனசி சீரியஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டான பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அவங்க எப்படிலாம் சொல்லித்தராங்கன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் யோசிக்கிற ஆங்கிளும் என்ன பண்ணணும்னா அதனுடைய மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் வந்து உங்கள் மைண்டில் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம யோசிக்கலாமா, இந்த பேட்டர்ன் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, 3 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் போக போக என்ன பண்ணலாம், 5 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணிக்காதீங்க, லிமிட் பண்ணிக்காதீங்க. போதும் 30 கேள்வி படித்தா போதும். ஆப்டியில் 30 கேள்வி சிம்பிளிஃபிகேஷன் போட்டால் போதும், இன்றைக்கி ஓவர். 10 கொஸ்டின் அப்ராக்சிமேஷன் போட்டால் போதும், இன்றைக்கி வந்து ஓவர். இந்த லிமிட் பண்ணுறீங்க பார்த்தியா, அந்த விஷயம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து நிறைய ஸ்டேஜில் வந்து தப்பாக போய் முடியும். ஓகே. அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ஸு. அடுத்து வந்து இது என்ன சொன்னேன், நம்பர் சீரியஸ், அதனுடைய பேசிக் பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்குது. அடுத்து வந்து இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள். அடுத்து வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும். நம்பர் சிஸ்டம் கான்செப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போயே தெரிஞ்சு வச்சுங்க. நான் வந்து மெயின்ஸுக்கு போகிறப்ப தான் யூஸ் ஆகும் அப்படின்லாம் அப்போலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போயே முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ். இது 3 தான் வந்து உண்மையிலே கோர் கான்செப்ட். இது ஆக்சுவலாக வந்து ஒரு டாப்பிக்கே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக கோர் கான்செப்ட். எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் எல்லா டிஐலையுமே யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னது, இந்த ஒரு 3 கான்செப்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த கான்செப்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெளிவாக கற்றுக்குங்க. நான் இதுக்கும் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே.
ஒரு விஷயம் அடுத்து அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்து சிம்பிளா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே ஒரு விதத்துல ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் தான். ஒரு ஸ்டெப் எழுதிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து சால்வ் பண்ணுவீங்க. லாஸ்ட்டா ஆன்சர் வரும். இது ஜஸ்ட் ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் தானே. இப்போ இதுக்கு என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் மேக்ஸ் மேட்டர். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஸ்பீட் மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டா? இப்போ அரித்மெட்டிக் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு கான்செப்ட்ட லேர்ன் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. அந்த கான்செப்ட்ல நெறைய டைப்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. திரும்ப நான் சொல்றேன். இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கவனிக்கணுமே தவிர்த்து, இது ஒரு ஃபார்முலா ஓரியன்டடா நீங்க கொண்டு போகக்கூடாது. அது எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ணாது. இப்போ ஒரு டைப் சொல்றாங்கன்னா, ஜஸ்ட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. எப்படின்னா, இப்போ மிக்ஸ்ட் நெகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். இனிஷியல் வால்யூம் இன்டூ 1 மைனஸ் டேக் ஓவர் வால்யூம் டிவைடட் பை ஃபைனல் வால்யூம் இன்டூ 100ன்னு சொல்லிட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலனா, இது கடைசி வரைக்கும் என்னவா தான் தெரியும்? ஒரு ஃபார்முலாவா தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு கான்செப்ட்டா கவனிச்சு பழகுங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு அப்ளிகேஷன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சுப்போமே. இங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் அடுத்து படிப்பீங்க. அடுத்து வந்து மென்சுரேஷன் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த டாபிக் படிச்சோம். கான்செப்டுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட் வீடியோஸ் வந்து போடுறேன். எல்லா டாபிக்ஸ்க்கும். நீங்க ஒரு பெஸ்ட் சோர்ஸ் எஃப்எஃப்எல். இஃப் அது ஃபர்ஸ்ட்டா நீங்க படிக்கிறீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன். ரஜினா கான்ஸ் படிக்கலாம். இல்ல கௌஷிக் மோகன்டி. ஸோ இந்த 3 சேனல்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட்ஸ கத்துக்கலாம். ஆனா, திரும்ப நான் சொல்றேன். ஒரு டாபிக் குடுத்துருக்கான்னா, அத வெறும் ஃபார்முலா ஓரியன்டட் ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா இருந்தா மட்டும் தான் சர்வே ஆக முடியும். பட் ஃபார்முலா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணீங்களா? இந்த கான்செப்ட்ல என்ன டைப்ஸ் இருக்கு? என்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க? எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. திரும்ப நான் சொல்லிட்டேன். கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபார்முலா ஓரியன்டடா கொண்டு போகாதீங்க. புரிஞ்சுக்குங்க. என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்குங்க. அப்பதான் என்ன ஆகும்? ஈஸியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப இதுக்கான கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோமா? இதோட இது எடுத்து ஓரங்கட்டிட்டு, இந்த ப்ராஃபிட் லாஸ் போகாம, நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க 50 கொஸ்டின், 60 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்களா? இங்க அட்லீஸ்ட் நீங்க ப்ராஃபிட் லாஸ் பிராக்டிஸ் பண்றப்ப, அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினாச்சும் என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இது இந்த ப்ராசஸ் அப்படியே கன்டின்யூ ஆகும். இந்த ப்ராஃபிட் லாஸ் முடிச்சுட்டு நீங்க என்ன ஆகும்? மென்சுரேஷன் போறப்போ ப்ராஃபிட் லாஸையும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5, 5 கொஸ்டினாச்சும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றப்போ எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? அப்போ வந்து ஒரு பிரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு ஆப்டி செக்ஷன்ல வந்து உங்களால எடுக்க முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் தெரியும். புரியுதா? ஸோ திரும்ப நான் சொல்றேன். இப்பதான் நீங்க பிகினர் அப்படின்னா, தயவு செஞ்சு ஷார்ட் கட்டுக்கு ட்ராப் ஆகாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்ல. அவ்வளோதான். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெடிஷனல் லேர்ன் பண்ணிட்டு, நீங்க வந்து அத எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு யோசிங்க. வந்து புரிஞ்சிருக்கும். அ நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப்ஸ் எடுத்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லா டைப்ஸ் இருக்க மாரி கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து கான்செப்ட் தான் முக்கியம். ஜஸ்ட் உங்களுக்கு அது தெரியுதான்றது தான் முக்கியம். நீங்க எவ்வளோ ஸ்பீடா போறாங்கன்றது தான் முக்கியமே கிடையாது. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது முக்கியம். எது? நம்ம எவ்வளோ ஸ்பீடா போட்டுருக்கோம்? எந்த டைம்ல ஒரு கொஸ்டின சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம், ஏதாச்சும் ஒண்ணு புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா, திரும்ப உடனே வந்து டவுன் ஆயிறாதீங்க. ஸோ கீப் ஆன் லேர்னிங். கீப் ஆன் லேர்னிங்னா, நீங்க ஒரு விஷயத்த புதுசா பார்க்குறீங்கன்னா, அத தயவு செஞ்சு மட்டமா ஸ்கிப் பண்ணாதீங்க. கத்துக்குங்க. அதாவது இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் என்ன பண்ணலாம்? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பேசிக்ஸ்க்கு என்னென்ன சேனல்ஸ்லாம் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அபி சார் சேனல் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து எல்லாருமே கண்டிப்பா வந்து பேசிக்ஸ் பார்க்கலாம். ஆ ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன். அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் வேணும். நல்லா கவனிங்க. இது எக்ஸாம்ல இந்த மாரி பேட்டர்ன்ல இருக்காது. சுத்தமா எனக்கு பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் ட்ரை பண்ணலாம். ரதினா குவான்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா நான் பார்த்ததில்ல. பட் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ரீசனிங். இப்போ ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். ஆப்டி சொல்லிட்டேனா? இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்டி செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். இந்த ப்ராசஸ் கன்டின்யூ ஆச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு டாபிக்ஸ், அப்ளிகேஷன் டாபிக்ஸ் பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க. இது அப்ளிகேஷன் தானே. இத வந்து ஓரமா போடுவோம், லாஸ்ட்டா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் இந்த ஹேபிட் வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து ரீசனிங்.
ஸோ ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோரிங் பார்ட்ஸ் வந்து என்னென்னா சிலாதிசம், எம்ஓடி, டைரக்ஷன், ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ், பிளட் ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ட்ரெடிஷ்னல் டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். திரும்ப நான் சொல்கிறேன், ஷார்ட்கட் வந்து ஒருத்தவங்களை பார்த்து வரக்கூடாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு வரணும். ஒருத்தவங்க சொல்லித்தராங்கன்ற ஷார்ட்கட் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணி ஆகணுன்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னலான மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுங்க. இதுக்கு சேனல்ஸ்லாம் நான் ஒரு சில தான் சொல்கிறேன். ஸோ கிராக் வித் ஜாக் சாரோடது பாருங்கள். அப்படி புரியல அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டாக் வித் மார்க்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து நரேஷ் சார் வந்து எடுத்திருப்பார் ரீசனிங். ஸோ அதுவுமே வந்து பார்க்கலாம். ஸோ அவருமே பேசிக்ஸ் வந்து நல்லா சொல்லியிருப்பார் இந்த எம்ஓடி சிலாதிசமுக்கெலாம். பட் நான் இப்போ வரைக்குமே ட்ரெடிஷ்னலாக பேசிக்காக எடுத்து எழுதி தான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ பேசிக்ஸ் எடுத்து பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு டைப்பும் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்குலர் சீட்டிங்னா அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, த்ரெட் மெத்தட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களால் சம்டைம்ஸ் வந்து போட முடியாது. உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். பட் வரலனா அப்படி என்ன பண்ணக்கூடாது, திரும்ப வந்து அதை யோசிச்சு அதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க. ஃபஸ்ட்டு ஐடியாஸை கேதர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனாலும் சரி, ஆப்டினாலும் சரி, ரீசனிங்னாலும் சரி, ஒரு பசில் சீட்டிங் இப்போ ஒரு 8 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த க்ளூவை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ தெரிய வேண்டியது அந்த க்ளூஸை எப்படி யூஸ் பண்ணணும் தான். எடுத்தவொடனே அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுன்றது முக்கியம் கிடையாது. அது யூஸ் பண்ண தெரிஞ்சாலேன்னு தான் அது பெரிய விஷயம் தான். புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நிறைய பேட்டர்ன்ஸ் இப்போ சர்க்குலர்லேயே வந்து இன்சைட் அவுட் சைட் இருக்கும். அடுத்து இன்சைட் ஒரு சர்க்குலர் போட்டிருக்கோம். அடுத்து ரெக்டாங்குலரில் வந்து கார்னரில் உட்காந்துருப்பாங்க. இல்லை இன்சைட் 2 பேர், இன்சைட் 2 பேர், இன்சைட் 2 பேர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் புக் ஆப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கைட்லி இஸ் சிம்பிளி பெஸ்ட் ஃபார் ரீசனிங். ஸோ எதுக்குன்னா எனக்கு தெரியல, கண்டிப்பாக கைட்லி வந்து சொல்லியே ஆகணும். ஸோ ரீசனிங் வந்து உண்மையிலே பக்காவான லெவலில் இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், பிளைண்டாக வந்து கைட்லியோட ரீசனிங் வந்து நம்பி போடலாம். சில எக்ஸாம்ஸில் சில மார்க்ஸில் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. பட் டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொன்னது கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக வந்து ஸ்விட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்ட் ஆஃப் ரீசனிங் வந்து க்ளூஸ் எடுக்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து இப்போதேருந்தே பார்த்து பழகுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரலனா வராது தான். ஸோ எல்லா டைப்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, பார்சல் இட்டாமல் பார்த்து கவனிங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் என்னோடய ஸ்டடி படித்தது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ பீட்டோனாலும் படித்தேன். அடுத்து டெக்ஸ்ட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஃபீல்ட் ஃபில்டர்னு சேர்றது வந்து கான்செப்ட் என்னன்னே தெரியாதவனவனு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நான் எங்கே போனால் கௌசிக் மோண்டி சாரோட அந்த 5 hours வீடியோஸ் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு நோட்ஸ்லாம் எடுத்து வச்சேன். பட் அது திரும்ப ஃபார்முலா ஓரியன்டாக தான் கொண்டு போயிருந்தேன். எனக்கு வந்து அது புரியல என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் பார்த்தேன் எல்லா பேட்டர்ன்ஸும். அதுக்கப்புறம் வந்து நான் ஆசிஷ் சாரோட வீடியோஸ் வந்து மேரத்தான்லாம் பார்த்தேன். அப்புறம் அதையும் விட்டு லாஸ்ட்டாக ஹர்ஷ்டகர் சாரோட வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம்லாம் மெயின்ஸ் கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப ஏன் இப்படி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நானாக புரிஞ்சுக்கிறேன் கான்செப்ட்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன், ஸோ அதை வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் நான் வந்து சின்சியராக உட்காந்து வீடியோஸ் டெய்லியுமே ஆக்சுவலாக என்னோடய பார்ட் ஆஃப் டைமில் வீடியோஸ் இருக்கும். ஆக்சுவலாக நான் சென்னையில் இருக்கப்போ கேட்ரிங்லாம் போயிருக்கேன். அப்போ கேட்ரிங்லாம் போகிறப்போ அப்போலாம் உட்காந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்கும். ஆனால் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கணும்னு நினச்சா எங்கே வேணாலும் படிக்கலாம். ஸோ மோட்டிவேஷன்லாம் இல்லை. மற்றவங்கலாம் படிக்காத டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு படிங்க. அட்லீஸ்ட் ஃபேமிலிக்காக இல்லைனாலும் உங்களுக்காச்சும் படிங்க. ஏன்னா நீங்கள் வந்து லீட் பண்ண போகிற லைஃப் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஒழுங்காக படிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.